Hello all, welcome to our channel Crack CS IT with EVM. நம்ம programming with C++ ஓட class 4ல இருக்கிறோம். That is last classல இருக்கோம். நமக்கு இனி பார்க்க வேண்டியது user defined functions பார்க்கணும். அப்புறம் virtual function, then constructors, destructors, file and event handling. இதுல வந்து event handling and மல்டிஃபைல் ப்ரோக்ராம்ஸ் மட்டும் நான் ஸ்கிப் பண்றேன். எனக்கு அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸா தோணல. ஈவன் ஹேண்ட்லிங் எல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஜாவாலலாம் தான் நெறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. பட் இதுல அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. தென் மல்டிஃபைல் ப்ரோக்ராம்ஸ் டாபிக்ஸ் உள்ள போனேன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் அண்ட் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. நம்ம தேவையில்லாம லாஸ்ட் மினிட்ல கன்ஃப்யூஸ் பண்ண வேண்டாம். மீதி எல்லாமே நான் எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்துட்டு போன கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ல இருந்தும் ஏதாவது எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன்னு அதெல்லாம் பார்த்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நல்லா ஃபோக்கஸ்ட் ஆயிட்டு இருங்க. அப்புறம் ஸ்கெடியூல் பார்த்தேன்னா வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் 4 வந்துட்டு வெனஸ்டே. அதாவது நான் இப்போ இன்னைக்கு லேட் நைட்டு தான் எடுக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் தான் அது வரும். நான் அப்லோட் பண்ணும்போது நீங்க மார்னிங் தான் உங்களுக்கு கிடைக்குது. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நாளைக்கு வந்துட்டு கிளாஸ் 4ஓட இதுவும் கிடைக்கும். மாக் டெஸ்ட்டும் வரும். ஓகே. அப்புறம் ஃப்ரைடே வந்துட்டு நம்ம லைவ் மாக் டெஸ்ட் ஃபார் எவ்ரிஒன் வைக்கிறோம். 2 யூனிட் இருக்கு. கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அண்ட் C++. ஓகே. தட் இஸ் லைவ் மாக் டெஸ்ட் எல்லாருக்குமே. ஓகே. ஸோ ஃபார் த மெம்பர்ஸ் கம்பைன் மாக் டெஸ்ட் 1 to 5 யூனிட்ஸ் இருக்கு. தட் இஸ் சாட்டர்டே. ஸோ அதுவும் கூட நீங்க பிளான் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். ஸோ C++ல ஸ்டோரேஜ் கிளாஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதுலேருந்து மேபி உங்களுக்கு ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே. ஸோ ஸ்டோரேஜ் கிளாஸ் வந்துட்டு 4 இருக்கு. ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ், எக்ஸ்டர்ன் ஸ்டோரேஜ் கிளாஸ், ஸ்டாட்டிக், ரெஜிஸ்டர் அண்ட் மியூட்டபிள் 5 இருக்கு. 5 ஸ்டோரேஜ் கிளாஸஸ் அது. இது இதுல என்ன ஸ்டோரேஜ் கிளாஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு என்ன நம்ம கம்பைலர் கிட்ட சொல்றோம். அதாவது நான் இந்த வேரியபிள் ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணேன். அதை எங்க டிக்ளேர் பண்ண போறேன், எப்படி டிக்ளேர் பண்ண போறேன். ஓகே. அது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் வந்து சொல்றது வந்துட்டு ஸ்டோரேஜ் கிளாஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணி தான். அதோட ஸ்கோப், அதோட லைஃப் டைம் எல்லாம் நம்ம சொல்ல போறோம். ஓகே. ஸோ ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸ் அப்படின்னா டிஃபால்ட்டா இருக்கிறது அதுதான். நம்ம வந்துட்டு எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா கூட ஆட்டோமேட்டிக்கலி அது ஆட்டோ ஸ்டோரேஜ் கிளாஸுக்கு தான் எடுத்துக்கும். ஓகே. டிஃபால்ட் ஃபார் ஆல் லோக்கல் வேரியபிள்ஸ் டிக்ளேர்ட் இன்சைட் ஏ பிளாக். டிக்ளைர்டு வேரியபிள்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி பிலாங் டு ஆட்டோ. இதோட ஸ்கோப் இதெல்லாம் தான் கேட்பாங்க. ஓகே. ஸ்கோப்பு வந்துட்டு லோக்கல். அதோட டிஃபால்ட் வேல்யூ நம்ம எதுவுமே வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணலன்னா டிஃபால்ட்டா வந்து கார்பேஜ் எடுத்துக்கும். ஓகே. அண்ட் மெமரி லொகேஷன் இது எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ரேமில். லைஃப் டைம் எப்போ அந்த ஸ்கோப் எப்போ பிளாக்குக்குள்ளதான் இருக்கிற லோக்கல் வேரியபிள்னா அந்த பிளாக் முடியும் போது அதோட ஸ்கோப் முடிஞ்சிடும். ஓகே. இது வந்து இதே வந்துட்டு நான் லாஸ்ட் ஒரு சார்ட்டா ஒரு டேபிளா கொடுத்துருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் கிளாஸ் எக்ஸ்டர்ன் அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபைல் வந்து வேற ஏதோ இந்த வேரியபிள் வந்து நீங்க டிக்ளேர் பண்றேன். பட் தட் இஸ் சம்வேர் இன் எனி ஆஃப் த ஃபைல். மேபி இந்த ஃபைலோ இல்லைன்னா வேற ஏதாவது அவுட் சைட்ல இருக்கிற ஃபைலோ தான் இருக்கு. ஓகே. அதுதான் எக்ஸ்டர்னல் டிக்ளேர்ஸ் ஏ வேரியபிள் தட் இஸ் டிஃபைன்ட் எல்ஸ்வேர் யூஸ்ட் ஃபார் எதுக்காக எக்ஸ்டர்னல் லிங்கேஜ் இன் லார்ஜ் ப்ரோக்ராம்ஸ் வித் மல்டிபிள் ஃபைல்ஸ். இப்போ ஒரு பெரிய ப்ரோக்ராம் பெரிய ப்ராஜெக்ட் நான் பண்ண போறேன். அது டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஃபைலா இருக்கு. ஓகே. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ஃபைலும் நான் சேம் வேரியபிள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எக்ஸ்டர்னலா கொடுக்கலாம். ஓகே. அதே வேரியபிள் தான் வேற ஃபைல யூஸ் பண்றேன் அப்படின்னா இப்போ இதுக்கு என்ன ஒரு குளோபல் ஸ்கோப் இருக்கு இல்ல. குளோபல் வேரியபிள் கேன் பி மேட் எக்ஸ்டர்ன் பை ப்ரிஃபிக்ஸிங் இட் வித் எக்ஸ்டர்ன். இப்போ குளோபல் வேரியபிள் கூட நீங்க வந்து எக்ஸ்டர்ன் முன்னாடி கொடுத்துட்டோம் அப்படின்னா மேல மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேல கொடுக்கறதானே குளோபல் வேரியபிள். ஸோ அது வந்து எக்ஸ்டர்ன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஸ்கோப் வந்து எக்ஸ்டர்ன் ஆயிடும். ஓகே. அது குளோபல் வேரியபிளா மாறிடும். அதோட ஸ்கோப் குளோபல். அதோட டிஃபால்ட் வேல்யூ இங்க 0. ஓகே. ஆட்டோட என்ன இருந்தது கார்பேஜ் வேல்யூ இருந்தது. மெமரி லொகேஷன் ராம் தான். லைஃப் டைம் வந்து டில் த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் பிகாஸ் இட் ஹாஸ் குளோபல் ஸ்கோப். ஆட்டோயில வந்துட்டு அந்த பிளாக் முடியும் போது அந்த ஸ்கோப் முடியற வரைக்கும் இந்த எண்ட் ஆஃப் த ஸ்கோப் தான். ஆனா இது எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் இருக்கு. இது மாதிரி கம்பேர் பண்ணி படிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் ஸ்டோரேஜ் கிளாஸ் அப்படின்னா வந்துட்டு ஸ்டாட்டிக் வேரியபிள் ப்ரிசர்வ்ஸ் இட்ஸ் வேல்யூ பிட்வீன் ஃபங்க்ஷன் கால்ஸ். இது இப்போ ஒரே வேரியபிள் ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்றோம். அது டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் அது இனிஷியலைஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்டாட்டிக் இன்ட் I equal to 1 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அதுக்கு 1 டைம் தான் டிக்ளரேஷன் இந்த இனிஷியலைசேஷன். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வேற இந்த வேரியபிள் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் கால் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல இருந்து என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதோ அதுல இருந்தா மறுபடியும் ரிப்பீட் ஆகுதே தவிர மறுபடியும் இந்த இனிஷியலைசேஷன் நடக்காது.
ஓகே. ஸோ ஃபங்ஷன் கால்ல நம்ம யூஸ் பண்ற வேல்யூ வந்து பிரிசர்வ் ஆகுது. அது அந்த ப்ரோகிராம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகே. ஸோ அது வந்துட்டு ஒவ்வொரு டைமும் நம்ம நார்மல் வேரியபிள் அப்டின்னா வந்துட்டு அந்த ஃபங்ஷன் முடிச்சுட்டு மறுபடியும் இந்த இந்த ஸ்கோப்புக்கு வரும்போது மறுபடியும் இந்த i = 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா ஸ்டாட்டிக் அப்டின்னா அது மாரி கிடையாது. இது வந்து ஒன் டைம் தான் அது. அதுக்கப்புறம் கரண்ட்லி என்ன வேல்யூ லாஸ்ட் கிடைச்சிருக்கோ அந்த வேல்யூ பிரிசர்வ் பண்ணும். இனிஷியலைஸ்ட் ஒன்லி ஒன்ஸ் எக்ஸிஸ்ட் டில் ப்ரோகிராம் டெர்மினேஷன். இதுக்கு குளோபல் ஸ்டாட்டிக் வேரியபிள்னு இருக்கு. அப்புறம் அதாவது ஹாஸ் இன்டர்னல் லிங்கேஜ் இன் கிளாஸஸ் ஒன் காப்பி ஷேர்ட் அமோங் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ். இதுல நீங்க பார்க்க வேண்டியது கிளாஸஸ்ல எப்படி இருக்கும்னா ஒரு எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே வந்துட்டு ஒரு காப்பி தான் இருக்கும். தட் மீன்ஸ் அது வேல்யூ ப்ரிசர்வ் பண்ணிட்டே போகுது இல்ல. ஒரே ஒரு வேரியபிளுக்கு வந்துட்டு ஆல் தி ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ஒன் காப்பி தான் இருக்கும். ஓகே. இது கூட நீங்க நோட் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. மெயினா பார்க்க வேண்டியது இனிஷியலைஸ்ட் ஒன்லி ஒன்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ரோகிராம் டெர்மினேஷன்னா அது ஸ்டாட்டிக் வேரியபிள் தான். அதோட ஸ்கோப் வந்து ஃபங்ஷனா இருக்குன்னா ஸ்டாட்டிக் ஃபங்ஷன் அப்படின்னா லோக்கல் ஸ்கோப்பா இருக்கு. இது வந்துட்டு ஃபைல்ல யூஸ் பண்றோம்னா ஓகே. ஃபைல்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து குளோபல் ஸ்கோப்பா இருக்கும். அப்புறம் கிளாஸ்ல அப்படின்னா டேட்டா மெம்பர்ஸ் இதுவும் வேண்டாம். டிஃபால்ட் வேல்யூ இந்த மாதிரி மேட்டர் தான் இம்பார்ட்டன்ட். டிஃபால்ட் வேல்யூ வந்துட்டு என்ன ஸ்டாட்டிக் வந்து நீங்க டிக்ளேர் பண்ணலாம்னா டிஃபால்ட் வேல்யூ வந்து 0. மெமரி லொகேஷன் வந்து RAM. லைஃப் டைம் டில் தி எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். இது குளோபல் வேரியபிள் மாதிரியே தான் டில் தி எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஓகே. லாஸ்ட் அந்த டேபிள் கொடுத்துருக்கேன் இது எல்லாமே. இப்போ ரெஜிஸ்டர் ஸ்டோரேஜ் கிளாஸ்னா எங்க போய் ஸ்டோர் ஆகும்? ரெஜிஸ்டர்ல தான் போய் ஸ்டோர் ஆகும். ஓகே. அது டிஃபால்ட் வேல்யூ என்ன கார்பேஜ். ஓகே. லைஃப் டைம் டில் தி எண்ட் ஆஃப் இட்ஸ் ஸ்கோப். இந்த இது மாதிரி ஆட்டோ மாதிரி ஸ்கோப்பு முடியற வரைக்கும் தான். அப்புறம் இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து ஃபாஸ்டர் ஆக்சஸ்க்காக நம்ம வந்துட்டு CPU ரெஜிஸ்டர்ல கொண்டு போய் வேல்யூ ஸ்டோர் பண்றோம். இது எதுக்காக CPUல ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஃபாஸ்ட் ஆக்சஸ் உங்களுக்கு ரெஜிஸ்டர் தான் ஃபாஸ்ட்டுங்கிறது நமக்கு படிச்சிருக்கோம். ரைட். அதுக்காக தான் இது யூஸ் பண்றோம். இப்போ எந்த ரெஜிஸ்டரும் ஃப்ரீ இல்ல அப்படின்னா மட்டும் ரேம்ல போய் ஸ்டோர் ஆகும். இப்போ நீங்க இதுல பார்க்க வேண்டியது ஸ்கோப் என்ன லோக்கல். ஓகே. டிஃபால்ட் வேல்யூ கார்பேஜ். அடுத்தது மியூட்டபிள் வந்து நம்ம ஏதாவது ஒரு கொஸ்டின்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். அப்ளைஸ் only to கிளாஸ் ஆர் ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ். ஓகே. இது கிளாஸ் இல்லைன்னா ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். allows a member to be modified even in a const object or const function. அதாவது நம்ம கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ண முடியும். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சிருந்தோம். ஓகே. அது வந்து அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாதுன்னு நம்ம படிச்சிருந்தோம். ஆனா இந்த மியூட்டபிள் ஸ்டோரேஜ் கிளாஸ் யூஸ் பண்ணி வேணும்னா உங்களுக்கு அந்த வேல்யூ கூட சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே. அப்புறம் யூஸ்ஃபுல் வென் சம் டேட்டா மெம்பர்ஸ் நீட் டு சேஞ்ச் வைல் அதர்ஸ் ஸ்டே கான்ஸ்டன்ட். அதாவது நிறைய மெம்பர்ஸ் இருக்கு, டேட்டா மெம்பர்ஸ் இருக்கு. அது சிலது வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும், சிலது வந்துட்டு மாறணும், சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு எல்லாம் நீங்க மியூட்டபிள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் வேல்யூ என்னன்னா கார்பேஜ் லைக் ஆட்டோ. ஓகே. ஆட்டோ அண்ட் வேற எந்த கார்பேஜ் இருந்தது? ரெஜிஸ்டரும் கார்பேஜ் தான். ஓகே. மெமரி லொகேஷன் RAM. லைஃப் டைம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ நேரமா அது லைஃப் இருக்கோ அது வரைக்கும் தான் இதை விட. ஓகே. அண்ட் ஸ்கோப் என்னன்னா கிளாஸ் டேட்டா மெம்பர் ஓன்லி. கிளாஸ் டேட்டா மெம்பர் இடையில மட்டும்தான் அந்த ஸ்கோப் இருக்கும். ஓகே. ஸோ இந்த சார்ட் தான் நான் சொன்னேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஒன்று நோட் பண்ணா போதும். ஓகே. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறம் இது வந்து ஒன்று நோட் பண்ணி வைக்கணும். இதுல இருந்து தான் கொஸ்டின் வரும். ஓகே. ஒவ்வொன்றும் கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ நம்ம டேட்டா டைப்ஸ் கிளாசிஃபிகேஷன் லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சிருந்தோம்ல. அதுல டிரைவ்ட் டைப்ஸ் அரேஸ், பாயிண்டர்ஸ், ரெஃபரன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். அப்புறம் கிளாஸும் ஸ்ட்ரக்சரும் யூனியன் கிளாஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸ்ட்ரக்சரும் யூனியனும் பார்ப்போம். என்யூமரேஷன் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. வேணா கொஸ்டின்ஸ் மூலமா பார்த்தா போதும். ஓகே. ஸோ அரேஸ் வந்து நம்ம டிஎஸ்எல்கோல நல்லாவே படிச்சது தான். ஸ்டில் வந்து பார்க்கலாம். அரே இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த சேம் டைப் பிளேஸ்ட் இன் கான்டிஜியஸ் மெமரி லொகேஷன். உங்களுக்கு தெரிஞ்சது தான். இட் அலோஸ் யூ டு மல்டிபிள் வேல்யூஸ் அண்டர் சிங்கிள் நேம். உங்களுக்கு தெரியும் ஹோமோஜீனியஸ் வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். பட் டைப் வந்து சேமா இருக்கணும். ரைட். ஓகே. அது நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? யூசிங் இண்டெக்ஸ். அண்ட் அதோட சைஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? சைஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. அது யூஸ் பண்ணி நமக்கு அரேட சைஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகே. இப்போ இது அரே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். 2, 4, 8, 12, 16. இதுல எனக்கு 4th வேல்யூ வந்து எடுக்கணும் அப்படின்னா அரே ஸ்டார்ட்ஸ் வித் 0, 1, 2, 3. 4th வேல்யூ வந்துட்டு இந்த 12 எடுக்கணும் அப்படின்னா அரே ஆஃப் 3 அப்படின்னு கொடுக்கணும். பிகாஸ் இட் ஸ்டார்ட் வித் 0.
அதுக்கப்புறம் எனக்கு வேணா அப்டேட் வேணும்னா பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன குடுப்பேன்? அரே ஆஃப் 0 அரே ஆஃப் 0 வந்து 90யா மாத்துறேன். ஓகே. அப்படி பண்ணிக்கலாம். அப்புறம் சைஸ் கண்டுபிடிக்கணும்னா, சைஸ் ஆஃப் அரே. ஓகே. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாயிண்டர்ஸ். பாயிண்டர்ஸ் இந்த அரேயோட சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் 2 டைமென்ஷனல் அரே, 1 டைமென்ஷனல் அரே இத பத்தி டீட்டெயிலா எல்லாம் நம்ம டிஎஸ் அல்கோ படிச்சிருக்கோம். அதுல டீட்டெயிலா படிச்சிருக்கோம். ஓகே. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாயிண்டர்ஸ். பாயிண்டர்ஸ் என்ன? நமக்கு ஒரு வேல்யூ ஒரு வேரியபிளோட அட்ரஸ் ஸ்டோர் பண்றதுக்கு தான் வந்து பாயிண்டர் யூஸ் பண்றோம். இட்ஸ் a special variable that stores the memory address of another variable. Instead of holding the actual value, it points to where the value is stored in memory. So பாயிண்டர் வந்துட்டு int star p அப்படின்னு ஒரு பாயிண்டர் இருக்கு. ஓகே. அப்புறம் அரே வந்துட்டு ஒரு A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே இருக்கு. ஓகே. இந்த அரேல வந்துட்டு நெறைய வேல்யூஸ் இருக்கு. இப்ப நான் வந்துட்டு இது int ஸ்டார் pi இந்த A வந்துட்டு இந்த அரே வந்து நோட் இது பண்றேன் அப்படின்னா, ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா, ஈக்குவல் டூ என்ன கொடுப்போம்? ஆம்பர்சாண்ட் A அப்படின்னு கொடுப்போம். ரைட். அதாவது இந்த Aயோட அட்ரஸ் கொண்டு போயிட்டு இந்த பாயிண்டர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். பாயிண்டர்னாலே என்ன பண்ணுது? ஒரு வேரியபிளோட அட்ரஸ் தான் ஸ்டோர் பண்ணுது. ஓகே. ஸோ அது ப்ரோக்ராம் பார்ப்போம் இப்போ. Instead of holding the actual value, it points to where the value is stored in memory. ஸோ இந்த அரேல இந்த அரே வந்து 2000ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கே அப்படின்னா அட்ரஸ், இந்த பாயிண்டர் வந்துட்டு என்ன எங்க பாயிண்ட் பண்ணுது? இந்த 2000 தான் பாயிண்ட் பண்ணுது. ஓகே. நாட் த வேல்யூ, அட்ரஸ் தான் பாயிண்ட் பண்ணுது. ஓகே. யூசிங் பாயிண்டர்ஸ் we can access data indirectly, perform dynamic memory allocation, improve efficiency in system level programming. இதெல்லாம் வந்து பாயிண்டர்ஸோட அட்வான்டேஜ். டைனாமிக் மெமரி அலோகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். டேட்டா வந்துட்டு இன்டைரக்ட்லி நமக்கு ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே. அப்புறம் டீரெஃபரன்சிங் அப்படின்னா என்ன? The process of accessing the value present in the memory address pointed by the pointer is called dereferencing. இந்த பீல் இந்த ஸ்டார் பீல் ஆம்பர்சன் ஏ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா ஏயோட அட்ரஸ் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஏல இருக்கிற வேல்யூ நான் எப்படி எடுப்பேன்? ஸ்டார் பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா எனக்கு அந்த வேல்யூ கிடைச்சிடும். ஓகே. அது தான் டீரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். ஸ்டாருங்கிறது டீரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். அந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டீரெஃபரன்சிங். ஸோ டீரெஃபரன்சிங் மீன்ஸ் taking the value present in the memory address pointed by the pointer. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ற ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்கு? ஆம்பர்சன் சிம்பிள். அது எதுக்காக? அட்ரஸ் ஸ்டோர் பண்றதுக்காக. ஸ்டார் தான் வந்துட்டு டீரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். it gives value at that address. அந்த அட்ரஸ்ல வேல்யூ நமக்கு தரும். டைரக்ட்லி பிரிண்டிங் ஏ பாயிண்டர் ஷோஸ் தி அட்ரஸ். அப்போ பாயிண்டர் வந்துட்டு நீங்க ஸ்டார் கொடுக்காம பிரிண்ட் பண்ண பார்த்தேன்னா அதோட அட்ரஸ் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்டார் பாயிண்டர் கொடுத்தாதான் உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தா இந்த கான்செப்ட் கிளியர் ஆகும். இதுல வந்துட்டு இன்ட் மெயின் எக்ஸ் ஈக்குவல் டு 10 எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்கு. ஓகே. எக்ஸ் ஈக்குவல் டு 10. ரைட். இப்போ வந்துட்டு மெமரிக்கு அகத்து என்ன ஆகும்? எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் போய் எக்ஸுக்காக வந்துட்டு அலோகேட் பண்ணும். ரைட். அதுக்கப்புறம் ஸ்டார் பி ஈக்குவல் டு ஆம்பர்சன் எக்ஸ். அப்போ ஸ்டார் பின்னா ஒரு பாயிண்டர் என்ன பாயிண்ட் பண்ணுது? இந்த எக்ஸ வந்து பாயிண்ட் பண்ணுது. தட் இஸ் எக்ஸோட அட்ரஸ் வந்துட்டு பியில் இருக்கு இப்போ. ஸோ நவ் திஸ் பி இஸ் பாயிண்டிங் டு திஸ் அட்ரஸ் என்ன? மேபி 2000 அப்படின்னா இந்த 2000ங்கிற அட்ரஸை வந்து பாயிண்ட் பண்ணுது. ஓகே. நவ் நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போறோம்? வேல்யூ ஆஃப் எக்ஸ் பிரிண்ட் பண்ண போறோம். அது எப்படி பண்ணுவோம்? எக்ஸ்ன்னு சும்மா கொடுத்தாலே உங்களுக்கு வரும் தெரியும்ல. எக்ஸ் கொடுத்தனா 10 வரும். கண்டிப்பா 10 தான் வரும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸோட அட்ரஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ஜஸ்ட் பி வந்துட்டு இந்த அட்ரஸை பாயிண்ட் பண்ணுது இல்ல. ஸோ பி அப்படின்னு சொல்லி நீங்க பிரிண்ட் பண்ணிட்டோம்னா இந்த அட்ரஸ் 2000 தான் உங்களுக்கு கிடைக்கும். என்ன அட்ரஸ்ல இருக்கோ அந்த அட்ரஸ் தான் கிடைக்கும். எனக்கு அப்புறம் இந்த பாயிண்டர் யூஸ் பண்ணிட்டு இதுல இப்ப வேல்யூ வந்து 10 இருக்குல்ல. இந்த 10 வந்து இந்த பாயிண்டர் யூஸ் பண்ணி நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் யூஸ் த டீரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர். டீரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணனா ஸ்டார் பி அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த அட்ரஸ்ல இருக்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். தட் இஸ் 10. நெக்ஸ்ட் டாபிக் சைஸ் ஆஃப் பாயிண்டர். பாயிண்டரோட சைஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். பெரிய ப்ரோக்ராம் எல்லாம் கொடுத்துட்டு இது இன்டிஜர் பாயிண்டரா இருக்கு, ஃப்ளோட் பாயிண்டரா இருக்கு, இல்லைன்னா டபுள் பாயிண்டரா இருக்கு, என்ன சைஸ்ன்னு கேட்டான்னா நீங்க இன்டிஜரா இருக்கா டபுளா இருக்காங்கிறதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை.
பாயிண்டரோட சைஸ் இன்டீஜரா இருந்தாலும் டபுளா இருந்தாலும் எது ஆர்கிடெக்சர் என்ன சிஸ்டம் ஆர்கிடெக்சர் என்ன இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. கொஸ்டின்ல வந்து இது 64 பிட் சிஸ்டம் இருக்கு சிஸ்டமா இருக்கு. இதுல வந்துட்டு டபுள் பாயிண்டர் இருக்குன்னு சொன்னோம்னா 64 பிட்னா டபுளா இருந்தாலும் இன்டீஜரா இருந்தாலும் கேரக்டர் போயிருந்தாலும் 8 பைட்டு தான் இருக்கும். 32 பிட் அப்படின்னா 4 பைட்டா இருக்கும். இதுதான் நீங்க நோட் பண்ணணும். ஓகே, இது எப்படி வந்து 8 பைட்டா இருந்துச்சு 64 பிட் அப்படின்னா ஒவ்வொன்றும் வந்துட்டு 8 பைட்ஸ் இல்ல. ஸோ 8 into 8 64. அதே மாதிரி 32 அப்படின்னா 4 into 8 தான் 32, ரைட்? 4 into 8 32. ஸோ பிகாஸ் 1 பைட் கணக்கில் தான் நம்ம பார்ப்போம். 4 into 8. ஸோ 4 பைட்ஸ். ஓகே, ஸோ 64 பிட்னா 8 into 8 64. ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இன்டீஜர் பாயிண்டர் கேரக்டர் பாயிண்டர் 2 பாயிண்டர் இருக்கு. சைஸ் நம்ம இன்டீஜரா இருக்கு கேரக்டரா இருக்கு. பட் கொஸ்டின்ல வந்துட்டு கொடுப்பாங்க என்ன ஆர்கிடெக்சர் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும்போது 8ன்னு வந்திருக்கு. ஸோ அதுக்கு அர்த்தம் என்ன 64 பிட் சிஸ்டம் தான் இது யூஸ் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ கொஸ்டின்ல வந்து அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க ஆர்கிடெக்சர் என்னங்கிறது. ஸோ அது தகுந்த மாதிரி ரெண்டுமே எத்தனை பாயிண்டர்ஸ் இருக்கும் எல்லாத்துக்குமே சேமா இருக்கும் சைஸ். நவ் பாயிண்டர்ஸ்ல തന്നെ ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் பாயிண்டர்ஸ் இருக்கு. வைல்டு பாயிண்டர், நல் பாயிண்டர், வாய்ட் பாயிண்டர், டேங்க்லிங் பாயிண்டர். இது எல்லாமே வந்துட்டு ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி எல்லாம் நம்ம போனோம்னா டைம் ரொம்ப போயிடும். அதனால என்னன்னு மட்டும் சொல்றேன். வைல்டு பாயிண்டர் அப்படின்னா நம்ம ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ரேண்டமா ஒரு அட்ரஸ் வந்து இதா இருக்கு, அலோகேட் ஆயிருக்கு. ஓகே, அது மாதிரி இருக்கிற பாயிண்டர்ஸ் தான் வந்துட்டு வைல்டு பாயிண்டர்னு சொல்லுவோம். அதாவது நார்மலா ஏதாவது ஒரு வேரியபிளோட அட்ரஸ் கரெக்ட் அட்ரஸ் ஸ்டோர் பண்றதுக்கு தானே பாயிண்டர் யூஸ் பண்றோம். ஆனா வைல்ட் பாயிண்டர் எப்படி இருக்குன்னா பாயிண்டர் கிரியேட் ஆகும்போது அதுக்கு ஒரு இன்வாலிட் அட்ரஸோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு ரேண்டம் அட்ரஸோ கொண்டு போய் அதுல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா தட் இஸ் எ வைல்டு பாயிண்டர். நல் பாயிண்டர் அப்படின்னா நம்ம பாயிண்டர்ல வந்துட்டு சம்டைம்ஸ் நமக்கு வந்து எதுவுமே பாயிண்ட் அப்புறமே பாயிண்ட் பண்ணா போதும். இப்பத்துக்கு எதுவுமே பாயிண்ட் பண்ண வேண்டாம். இந்த வேரியபிளை நான் பாயிண்ட் பண்ணல. ஜஸ்ட் ஐ கிரியேட் எ பாயிண்டர் பட் ஐ எம் நாட் கோயிங் டு store any address in that. அதுதான் null pointer அப்படின்னு. null pointer is a pointer that does not point to any valid memory location but null. Okay, it is often used to initialize a pointer when you don't want it to point to any object. ஓகே, வாய்ட் பாயிண்டர் அப்படின்னா வாய்ட் பாயிண்டர் செட் பண்ணி வச்சுட்டேன்னா அந்த பாயிண்டருக்கு எந்த டைப் டேட்டாவை வேணாலும் பாயிண்ட் பண்ண முடியும். இப்போ இன்டீஜர் பாயிண்டர் அப்படின்னா இன்டீஜர் வேரியபிளை மட்டும்தான் இன்டீஜர் வேரியபிளோட அட்ரஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். கேரக்டர் பாயிண்டர் அப்படின்னா கேரக்டரா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற வேரியபிளை மட்டும்தான் வந்துட்டு ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா வாய்ட் பாயிண்டருக்கு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பாயிண்டர் இன் C++ that has no associated data type. It can hold address of any data type. ஓகே, ஸோ அது வந்துட்டு யூஸ்ஃபுல் தான். சில டைம்ல நமக்கு தெரியாது அது என்ன டேட்டா டைப்னு தெரியாது. ஆனா அந்த வேரியபிளோட அட்ரஸ் ஸ்டோர் பண்ணணும்னா நமக்கு வாய்ட் பாயிண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா என்னன்னா வாய்ட் பாயிண்டர் நம்ம இது ஏதாவது ஒரு டைப்பா வந்து மென்ஷன் பண்ணலாம்னா அது பண்ற வரைக்கும் டீரெஃபரன்ஸ் பண்ண முடியாது. ஓகே, அது மட்டும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பட் நம்ம பண்ணிக்கலாம். அது வந்து என்ன பண்ணணும் டிஃபரன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வாய்ட் பாயிண்டரை வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு டைப் கொடுக்கணும். ஒரு டேட்டா டைப் அலோகேட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் டேங்க்லிங் பாயிண்டர். டேங்க்லிங் பாயிண்டர் அப்படின்னா என்னன்னா ஒரு பாயிண்டர் வந்து ஒரு வேரியபிளை வந்துட்டு பாயிண்ட் பண்ணிருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பி அப்படிங்கிற பாயிண்டர் வந்துட்டு ஆம்பர்சன் ஏ வந்துட்டு பாயிண்ட் பண்ணுது. இந்த ஏங்கிற அட்ரஸ் வந்து 2000ங்கிற அட்ரஸை வந்து பாயிண்ட் பண்ணுது. ஓகே, இது வந்து என்ன ஏங்கிற ஒரு வேரியபிள் இருக்கு. ஓகே, ஏன்னு வந்துட்டு பாயிண்ட் பண்ணுது. ஆனா கொஞ்சம் சம்டைம்ஸ் மேபி ஆஃப்டர் சம் டைம் இந்த ஏயை வந்துட்டு டெலீட் பண்றாங்க. ப்ரோக்ராமர் வந்து ஏயை டெலீட் பண்ணிட்டாங்க. பட் இந்த பாயிண்டர் வந்து இந்த அட்ரஸை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. பட் த வேல்யூ இஸ் நாட் எக்ஸிஸ்ட் or the variable is not exist. அந்த மாதிரி பாயிண்டர் தான் dangling pointer. is a pointer that refers to memory ரெஃபர் பண்ணுது பட் which already been freed or no longer valid. அது வேலிடே கிடையாது இப்போ, இல்லைன்னா அது ஃப்ரீ பண்ணி வச்சிருக்காங்க. பட் still that pointer is pointing to that address means that is a dangling pointer. ஸோ இது நாலுமே இம்பார்ட்டன்ட் தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வைல்டு பாயிண்டர் மட்டும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஒரு ரேண்டம் அட்ரஸ் கொண்டு போய் ஸ்டோர் ஆகுது, இல்லைன்னா ஒரு வேலிடான இல்லாத ஒரு அட்ரஸ் கொண்டு போய் அதுல ஸ்டோர் ஆயிருக்கு பாயிண்டர் கிரியேட் ஆகும்போது. அந்த மாதிரி இருக்குன்னா வைல்டுன்னு சொல்லுவோம். ஸோ வைல்டு, நல்லு, வாய்டு பாயிண்டர், டேங்க்லிங். நல்லும் வாய்டும் வந்து எப்பவுமே கன்ஃபியூஸ் ஆகுறது தான். வாய்டுனா ஒரு அட்வான்டேஜ் தான். என்ன டைப் ஆஃப் என்ன சொல்றது அட்ரஸும் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் வாய்டுனா, பிகாஸ் தட் இஸ் நோ
டேட்டா டைப் அசோசியேட்டட் வித் தட். நல் பாயிண்டர் அப்படின்னா அது எதுவே பாயிண்ட் பண்ணல, நல்லா இருக்கு. ஓகே, தட் இஸ் நல் பாயிண்டர். நெக்ஸ்ட் பாயிண்டர்ஸ்ல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் அலோவ் பண்ணுது அப்படின்னு கேட்டேன்னா, இன்கிரிமெண்டிங் அண்ட் டிக்ரிமெண்டிங். பாயிண்டரை வந்து நீங்க இன்கிரிமெண்ட் பண்ணலாம், டிக்ரிமெண்ட் பண்ணலாம், நாட் எ ப்ராப்ளம். தென் பாயிண்டர் டு ஒரு இன்டீஜர் சைஸ் இது ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரே இருக்கு. ஓகே ஓகே 1 2 3 4 5 சைஸ் அரே. ஸ்டார்ட் வித் 0 1 2 3 4 5 சைஸ் அரே. இது வந்து பாயிண்டர் வந்து ஃபர்ஸ்ட் அட்ரஸ் தான் ஸ்டோர் பண்ண. உங்களுக்கு தெரியும் அரேயோட ஃபர்ஸ்ட் சைஸ் தான், ஃபர்ஸ்ட் இனிஷியல் பொசிஷன்ல தான் பாயிண்டர் வந்து எப்பவுமே பாயிண்ட் பண்ணும் ஸ்டார்டிங். ஓகே, இப்போ வந்து பிடிஆர் பிளஸ் 5 அப்படின்னா இது வந்துட்டு சைஸ் 6ன்னு வச்சுக்கோங்க. பிடிஆர் பிளஸ் 5 அப்படின்னு என்ன பண்ணும் தெரியுமா? இது இங்க இருக்குல்ல, இது வந்துட்டு 1 2 3 4 5th பொசிஷனுக்கு போயிடும். ஸோ நவ் த பாயிண்டர் இஸ் பாயிண்டிங் டு திஸ் அட்ரஸ். ஓகே, ஸோ இந்த அட்ரஸ் வந்துட்டு இது இன்டீஜரா இருக்கு அப்படின்னா 4 4 ஆட் பண்ணனா உங்களுக்கு இந்த அட்ரஸ் கிடைக்கும். 2000 2004 2008 2012 2016 2020 வந்துட்டு பாயிண்ட் பண்ணுது. ஓகே, அதே மாதிரி வந்துட்டு இப்ப இங்க இருக்கிறது வந்து பிடிஆர் -1 கொடுத்துட்டேன்னா 5 சைஸ் ஓகே வந்து மைனஸ் ஆயிடும், சப்ட்ராக்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த அட்ரஸ்க்கு வந்துடும். அது மாதிரி அதே மாதிரி 2 பாயிண்டர்ஸ் தமிழ் வந்து நீங்க சப்ட்ராக்ட் பண்ணலாம். அப்புறம் பாயிண்டரும் நல்லும் தமிழ் வந்துட்டு கம்பேர் பண்ணலாம். இதெல்லாம் வந்துட்டு அலோட் ஆப்ரேஷன்ஸ் இன் பாயிண்டர். ஓகே, அப்புறம் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப்ஸ் இருக்கு. இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும். கிளாஸ் சாரி அரே பாயிண்டர் ரெஃபரன்ஸ் ஃபங்க்ஷன். இதுல ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாயிண்டரும் ஆயிட்டு கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம் போதும். Okay. Pointers and reference are used to refer to other variables, but they operate in different ways and different behavior. ஓகே, ரெண்டுமே வந்துட்டு அதர் வேரியபிள்ஸ் ரெஃபர் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுது. பட் என்ன வித்தியாசம் பார்க்கலாம். பாயிண்டர் கேன் பி இனிஷியலைஸ்ட் ஆஃப்டர் டிக்ளரேஷன். டிக்ளரேஷனுக்கு அப்புறம் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். வேராஸ் ரெஃபரன்ஸ் மஸ்ட் பி இனிஷியலைஸ் அட் த டைம் ஆஃப் டிக்ளரேஷன். நம்ம கான்ஸ்ட் படிக்கும்போது சொல்லியிருந்தேன் நான், கான்ஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணும்போதே வந்து இனிஷியலைஸ் பண்ணணும்னு. அதே மாதிரி தான் ரெஃபரன்ஸ் மஸ்ட் பி initialized at the time of declaration. Next, a pointer can be assigned null or null pointer. நம்ம ஆல்ரெடி படிச்சோம். எதுமே பாயிண்ட் பண்ணலனா null கொடுத்துக்கலாம் படிச்சோம். ரெஃபரன்ஸ் ஆனா null பண்ண முடியாது. It must always refers to a valid object. A pointer can be reassigned to point to different object. A reference cannot reassign once it's bound to an object. Pointer வந்துட்டு once ஒன்னு அசைன் பண்ணிட்டு p equal to ampersand a ன்னு கொடுத்துட்டேன்னா மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு p equal to ampersand z கொடுத்துக்கலாம். அதர் ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் பண்ணிக்கலாம். இதை விட்டுட்டு அடுத்த அதர் ஆப்ஜெக்ட் பார்க்கலாம், பாயிண்ட் பண்ணலாம். பட் ரெஃபரன்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் அசைன் பண்ணிட்டேன்னா ரீஅசைன் பண்ண முடியாது. இம்பார்ட்டன்ட் தான், கேட்கலாம் கொஸ்டின், நமக்கு தெரியாது அவங்க எங்க இருந்து கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டா எனக்கு தோணி இருக்கிறது நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நமக்கு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அது நமக்கு தெரிஞ்சதே தான், நம்ம எப்பவுமே பண்றது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் தான், ரைட்? So a function is a reusable block of code designed to perform a specific task. ஒரு டாஸ்க் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் பண்றதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்றோம். அது வந்து ரீயூசபிள் பண்ணலாம். அதே ஃபங்க்ஷன் வந்து நமக்கு நிறைய இடத்துல கால் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனே வந்து நம்ம யூஸ் பண்ணோம், ரீயூசபிள். ஓகே, ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் என்ன இருக்கும்? இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் படிச்சோம்ல. அப்போ வந்து கால் பை வேல்யூ ரிசல்ட், கால் பை நேம் எல்லாம் படிச்சோம்ல. அந்த டைம்ல நான் டீட்டெயிலா ஃபங்க்ஷனை பத்தி சொல்லியிருந்தேன். ஸ்டில் வந்துட்டு மறுபடியும் சொல்றேன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ரிட்டர்ன் டைப். ஓகே, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் டைப் இருக்கணும். அப்புறம் ஃபங்க்ஷன் நேம், ரிட்டர்ன் டைப், ஃபங்க்ஷன் நேம், அதுக்குள்ள பேராமீட்டர் லிஸ்ட் கொடுப்போம். தென் பாடி ஆஃப் ஃபங்க்ஷன். இது வந்துட்டு இதோட சின்டாக்ஸ். ஓகே, அப்புறம் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் டெஃபினிஷன் இருக்கு இல்ல. என்ன டிக்ளரேஷன், என்ன டெஃபினிஷன்? நமக்கு வந்து டிக்ளேர் பண்ணாம கூட டெஃபினிஷனா டைரக்டா போட்டுடலாம், நோ ப்ராப்ளம். எதுக்காக எந்த டைம்ல நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, மெயின் ஃபங்க்ஷன் இப்ப மெயின் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கொடுக்கறேன் அப்படின்னா கம்பைலருக்கு தெரியாம போயிடும். என்ன தெரியாம போயிடும்? ஒரு ஃபங்க்ஷன் இது மாதிரி இருக்குங்கிறது தெரியாது. அப்ப அங்க ப்ராப்ளம் வரும். அதனால மெயின் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் தான் நீங்க ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ண போறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்துட்டு டிக்ளேர் பண்ணி வைக்கணும் முன்னாடியே. மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்றேன், இன்ட் ஆட், தென் அதுக்கு 2 இன்டீஜர் வந்து பாஸ் பண்றேன் அப்படின்னு ஒரு டிக்ளேர் பண்ணி வைக்கணும். அந்த டிக்ளரேஷன் டைம்ல நம்ம என்ன கொடுக்கணும்? செமிகோலன் கொடுக்கணும். இதுதான் வந்து டிக்ளரேஷன்.
ஓகே. இதே வந்து நீங்க மெயின் ஃபங்ஷனுக்கு முன்னாடியே வந்துட்டு ஃபங்ஷன் டிஃபைன் பண்ண போறோம். டிஃபைன் நாட் டிக்ளேர். டிஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா செப்பரேட் டிக்ளரேஷனோட ஆവശ്யம் கிடையாது. தேவை கிடையாது. int add of int a int b return a plus b ன்னு நீங்க டைரக்டா டிஃபைன் பண்ணிரலாம். If you are going to use the function, you are going to define the function before the main function means. ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன். அது இல்ல அப்படின்னா மட்டும்தான் டிக்ளரேஷன் முன்னாடி பண்ணணும். அப்புறம் when is function declaration required நான் இங்க சொன்னதே இங்க எழுதி இருக்கேன். Required if the function is defined after it is used below main. below mainக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம டிக்ளேர் பண்ணணும். Not required if the function is defined before it's used. அது யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம டிஃபைன் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு தேவையில்லை. ஓகே, கம்பைலர் ஆல்ரெடி knows it. Now, types of user-defined functions based on parameters and return value. என்னென்ன பார்க்கலாம். No parameters, no return value. Parameters, no return value. No parameters, return value. Parameters and return value. 4 காம்பினேஷன்லும் இருக்கு. ஓகே, ஸோ எதுவுமே கொடுக்காம பேராமீட்டரும் ரிட்டர்ன் வேல்யூ எதுவுமே கொடுக்காம பிளெயினா வந்து ஒரு ஃபங்க்ஷனையும் கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் ஓகே எந்த பேராமீட்டரும் இல்லை ரிட்டர்ன் வேல்யூ இல்லை அப்படின்னு கொடுக்கலாம். அது எதுக்காக performs a task without taking input or returning result. இன்புட்டும் எடுக்கல, அவுட்புட்டும் நான் கொடுக்கல. ஓகே, ஜஸ்ட் ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்றதுக்கு மட்டும் நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன் அப்படின்னா எனக்கு எந்த பேராமீட்டர்ஸும் ரிட்டர்ன் வேல்யூ தேவையில்லை. இப்போ சம்டைம்ஸ் எனக்கு ரிட்டர்ன் வேல்யூ வேண்டாம், பேராமீட்டர்ஸ் மட்டும் போதும். எப்போ டேக்ஸ் இன்புட் பட் டஸ் நாட் ரிட்டர்ன் வேல்யூ. எக்ஸாம்பிள் டிஸ்பிளேயிங் சம் ஆஃப் 2 numbers passed as argument. 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்து பாஸ் பண்ணிட்டு அந்த ஆர்குமெண்ட்டை நம்ம கால்குலேட் பண்றோம், சம் பண்றோம், എന്നിട്ട് அதை டிஸ்பிளே பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு டிஸ்பிளே தான் பண்ண போறோம். ஓகே, ஸோ நமக்கு ரிட்டர்ன் கொடுக்க தேவையில்லை, பேராமீட்டர்ஸ் போதும். பிகாஸ் வி நீட் த நம்பர்ஸ் டு ஆட் நோ. ஸோ பேராமீட்டர்ஸ் தேவைப்படுது பட் ரிட்டர்ன் வேண்டாம். அப்புறம் பேராமீட்டர்ஸ் வேண்டாம், ரிட்டர்ன் வேணும். எப்போ ரிட்டர்னிங் த கரண்ட் சிஸ்டம் டைம் வந்துட்டு எல்லாம் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, நம்ம எந்த கால்குலேஷன் நம்ம இங்க பண்ண போறது இல்லை, ஜஸ்ட் அந்த சிஸ்டம் டைம் வந்து நான் வந்து ரிட்டர்ன் பண்ண போறேன்னா எனக்கு பேராமீட்டர்ஸ் தேவையில்லை. பிகாஸ் ஐம் நாட் கோயிங் டு டூ எனி கால்குலேஷன் பட் ஐ வாண்ட் டு ரிட்டர்ன் த டைம். ஸோ ரிட்டர்ன் வேல்யூ. தென் பேராமீட்டர்ஸ் ரிட்டர்ன் வேல்யூ ரெண்டுமே எங்க வருது அப்படின்னா கால்குலேட்டிங் அண்ட் ரிட்டர்னிங் த ஸ்கொயர் ஆஃப் நம்பர். இது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, இது மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டு இருக்கேன். கால்குலேட்டிங் அண்ட் ரிட்டர்னிங் த ஸ்கொயர் ஆஃப் நம்பர். ஒரு நம்பரோட ஸ்கொயர் வந்துட்டு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு பேராமீட்டர்ஸ் இல்லாம என்னால கால்குலேட் பண்ண முடியுமா? முடியாது. ஓகே, ஸோ அதுக்கு வேணும். அப்புறம் அந்த கால்குலேட் பண்ணிட்டு அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும் இல்லை? ஸோ அந்த டைம்ல பேராமீட்டர்ஸும் ரிட்டர்ன் வேல்யூ வேணும். ஸோ தீஸ் ஆர் த 4 types of user-defined function based on the parameters and return values. Next, call by value and call by reference. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இது இம்பார்ட்டன்ட் ஆனால மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன் சொல்றேன். ஃபங்க்ஷன்ஸ் வந்து 2 விதமா வந்து இன்வோக் பண்ணலாம். கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ். கால் பை வேல்யூ அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சவங்களுக்கு கொஞ்சம் ரீகால் பண்ற மாதிரி இருக்கும், அல்லாதவங்களுக்கு வந்து புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். கால் பை வேல்யூ மீன்ஸ் a copy of the variable is passed to the function. நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்கேன், டோன்ட் வரி, உங்களுக்கு புரியும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், அந்த வேரியபிளோட அட்ரஸ் வந்து பாஸ் பண்ண மாட்டோம், அந்த வேரியபிளோட ஒரு வேல்யூட காப்பி. ஓகே, ஜஸ்ட் எனக்கு ஒரு ஏக்கு ஒரு 5 இருக்கு, அந்த 5ஓட ஒரு காப்பி தான் எடுத்து கொடுக்குறேன். ஒரிஜினல் வேல்யூ தான் கொடுக்கல. ஐ மீன் ஒரிஜினல் அட்ரஸ் கொடுத்தாதான் ஒரிஜினல் வேல்யூ உங்களுக்கு போகும், ரைட்? ஸோ ஜஸ்ட் அது காப்பி கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து எதோக்கையோ கால்குலேஷன் பண்ணிட்டு ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு ஏதாவது அங்கே டிஸ்பிளே எல்லாம் பண்ணும். பட் நம்மளோட ஒரிஜினல் வேல்யூக்கு எந்த சேஞ்சும் வராது. இட் இஸ் சேஃப் பட் லெஸ் எஃபிஷியன்ட். லார்ஜ் டேட்டாவுக்கு எல்லாம் வந்து லெஸ் எஃபிஷியண்டாக இருக்கு, பட் இட் இஸ் சேஃப். கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம அட்ரஸ் ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம், நம்மளோட வேரியபிளோட அட்ரஸ் வந்து பாஸ் பண்ண போறோம். அப்ப பாஸ் பண்ணும்போது அட்ரஸ் பாஸ் பண்றோம் அப்படின்னா என்ன சேஞ்ச் வந்தாலும் அந்த அட்ரஸ்ல போய் சேஞ்ச் ஆகும். தட் மீன்ஸ் ஒரிஜினல் வேல்யூ வில் கெட் அஃபெக்டட். ஸோ இது மெமரி எஃபிஷியன்ட் ஃபார் மெமரி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. ஒரு 2 ஃபங்க்ஷன் இருக்கு. இன்க்ரீஸ் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, மோடிஃபை நம்பர்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, இதுல 2க்குமே வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு இன்ட் நம்பர் ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்றோம். ஓகே, இங்க வந்துட்டு அட்ரஸ். ஓகே, நம்ம வந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்கு வந்துடலாம், ஏன்னா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றது மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்தா. ஓகே, ஸோ இன்ட் ஏ = 5, பி = 5. ஏக்கு 5ம் பிக்கு 5ம் இருக்கு, ரெண்டும் சேம் நம்பர் இதுதான். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன், இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் ஏ.
இப்போ கம்பைலர் என்ன பண்ணும், இது இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் ஏன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா மேலே? ஓகே, எஸ் இருக்கு. ஓகே, அதுதான் சொன்னேன். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இது வந்துட்டு முன்னாடியே ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே வந்து இங்க கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இஸ் டிக்ளேர்ட். டெஃபினிஷன் வந்து முன்னாடியே டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் ஏன்னா நேரா எங்க போகும்? இங்க வேல்யூ வந்து ரிசீவ் பண்றதுக்காக ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா? எஸ், இங்க வந்து வேல்யூ ரிசீவ் பண்றதுக்காக ஏதாவது ஒரு வேரியபிள் இங்க கொடுத்து வச்சிருக்கேன் சேம் நேம்ல. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வில் கால் ஹியர். தென் num equal to num plus 10. ஸோ numனா என்ன? நம்ம என்ன பாஸ் பண்ண போறோம்? ஏ தான் பாஸ் பண்ண போறோம். ஏட வேல்யூ 5. 5 plus 10 equal to 15 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க எங்கேயாவது ரிட்டர்ன் ஏதாவது பண்ணுதா? எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. சி அவுட்ல இன்சைட் இன்க்ரீஸ் நம்பர் இன்க்ரீஸ் நம்பர் என்ன நடக்குது இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு அது பிரிண்ட் ஆகுது. இன்சைட் இன்க்ரீஸ் நம்பர் என்ன நம்பருங்கிறது அது இங்க பிரிண்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இங்க வந்து பிரிண்ட் பண்ணி பாக்குறோம் இதுல நம்பர் ஏதாவது சேஞ்சா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் இன்க்ரீஸ் நம்பர், இந்த இன்க்ரீஸ் நம்பர்ங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் ஏட வேல்யூ என்னன்னு கேட்டேன்னா சேமா இருக்கும். அந்த 5 தான் இருக்கும். அந்த 5க்கு எந்த சேஞ்சும் வந்திருக்காது. பிகாஸ் வி ஹாவ் ஜஸ்ட் பாஸ்ட் எ காப்பி ஒன்லி. ஓகே, அந்த ஒரிஜினல் வேல்யூக்கு மாற்றம் இல்ல. ஆனா நெக்ஸ்ட் பார்த்தேன்னா இங்க நம்ம என்ன கொடுக்கிறேன்? மோடிஃபை நம்பர் பி. ஓகே, மோடிஃபை நம்பர் பி கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து இப்படி கொடுக்கக்கூடாது. இங்க என்ன பண்ணணும்னா தப்பா கொடுத்துருக்கேன். இங்க வந்து ஆம்பர்சன் பின்னு கொடுக்கணும். ஓகே, இங்க வந்து ஆம்பர்சன் கொடுக்கக்கூடாது. இங்க ஸ்டார்னு கொடுக்கணும். தப்பா கொடுத்துருக்கேன். நான் இந்த உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்கும்போது கரெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, இங்க வந்து மோடிஃபை நம்பர் ஆஃப் ஆம்பர்சன் பி. நம்ம அட்ரஸ் பாஸ் பண்ண போறோம். அது ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பாயிண்டருக்கு தான் வந்துட்டு ஒரு அட்ரஸை ரிசீவ் பண்ண முடியும். அப்போ வந்து இந்த நம்பர்ல வந்துட்டு என்ன இருக்கு? ஸ்டார் நம் அப்படின்னு கொடுத்துட்டு வந்திருக்கும். ஸோ திஸ் நம்பர் திஸ் பாயிண்டர் கேன் ரிசீவ் இட் இஸ் ரெடி டு ரிசீவ் ஏ அட்ரஸ். ஓகே, ரெடியா இருக்குல்ல? நம்ம வந்துட்டு இந்த பியை பாஸ் பண்ணியாச்சு. ஸோ பி பாஸ் பண்றோம்னா பியோட வேல்யூ எங்க இருக்கு? பி மேபி ஒரு 3000ங்கிற பொசிஷன்ல இருக்கு. பி வந்து 3000 இருக்கு. பியோட வேல்யூ என்ன? 5. ஓகே, இந்த அட்ரஸ் தான் நான் வந்து பாஸ் பண்ணிட்டேங்க. நவ் நம் ஈக்குவல் டு நம் பிளஸ் 10. நம்ம வந்துட்டு நம்மில போயிட்டு என்ன இந்த அட்ரஸ்ல போயிட்டு 10 ஆட் ஆகுது. 5 plus 10 equal to 15. 15 சொல்லிட்டு இங்க ஆட் ஆகி வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த அட்ரஸில் இருக்கிற 5 இப்போ மாறி 15 ஆயிடுச்சு. நவ் இன்சைட் மோடிஃபை நம்பர் என்ன? 15. ரைட், அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இங்க ஏதாவது மாற்றம் வந்திருக்கான்னு பாக்குறோம். பிஏ வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா பியில் இப்போ 5 கிடையாது. பியில வேல்யூ மாறி 15 ஆயிடுச்சு. எப்படி? பிகாஸ் நம்ம இந்த அட்ரஸுக்கு பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த அட்ரஸ்ல தான் வந்துட்டு இந்த சேஞ்சஸ் வரும்போதெல்லாம் இந்த அட்ரஸ்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, that is called by reference. What is an inline function? Inline function and the question வரலாம். An inline function is a function where the compiler replaces the function call with the function code during compilation. Compilation timeல வந்துட்டு என்ன சொல்றது? இந்த function call இந்த function வந்து resolve பண்ணுது. ஓகே, நார்மலி வந்துட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ரன் டைமில் வந்து ரிசால்வ் பண்ணும். ஆனால் இன்லைன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் காலும் ஃபங்க்ஷன் கோடும் நம்மள ரீப்ளேஸ் பண்ணணும் இல்லை? லைக் கரெக்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ற சம்திங் அந்த ஃபங்க்ஷன் அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு கம்பைலேஷன் டைமில் பண்ணது. இட்ஸ் யூஸ் டு ரெடியூஸ் ஃபங்க்ஷன் கால் ஓவர்ஹெட் எஸ்பெஷலி ஃபார் ஸ்மால் ஃப்ரீக்வன்ட்லி யூஸ்டு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் கால் ஓவர்ஹெட் நிறைய ப்ராசஸ் இருக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது. ஓகே, ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்கறது, அது மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ ஒரு சின்ன ப்ரோக்ராமா இருந்தாலும் ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ்க்கு எல்லாம் போயிட்டு நார்மலா நம்ம பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ற அந்த ஓவர்ஹெட் தான் வந்து அதிகமா இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ற டைமை விட ஓவர்ஹெட் அதிகமா இருக்கும். ஸோ அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதனால ஸ்மால் ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து நம்ம இன்லைன் ஃபங்க்ஷனா வச்சுக்கலாம். அப்போ வந்துட்டு இந்த ஓவர்ஹெட் வந்துட்டு இருக்காது. அதுக்காக ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம் ஒரு ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, ஒரு வேல்யூட ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா நான் இன்லைனா வந்துட்டு இன்லைன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டேன். அப்போ வந்து அது கம்பைல் டைமில் ரிசால்வ் ஆகும். When you call square of 5, the compiler replaces the call with 5 into 5. That is 25 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது வந்து உங்களுக்கு நம்ம ப்ரோக்ராம் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு எந்த சேஞ்சஸும் தோணாது. பட் ஆக்சுவலி உள்ள வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் கால் ஓவர்ஹெட் வந்து ரெடியூஸ் ஆகுது. சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம இன்லைன் ஃபங்க்ஷன் வந்து
ஒர்க் ஆகாது. நம்ம இன்லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா கம்பைலர் என்ன பண்ணும்? அது இக்னோர் பண்ணிக்கும். என்னென்ன சிச்சுவேஷன்ல வந்து இன்லைன் கொடுக்கக்கூடாதுன்னு பார்க்கலாம். என்னென்ன டைம்ல நம்ம இன்லைன் கொடுத்தா கம்பைலர் இக்னோர் பண்ணணும்னு பார்க்கலாம். கம்பைலர் மே இக்னோர் த இன்லைன் கீவேர்ட் இன் தீஸ் கேசஸ். இப்போ ஃபங்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்ஷனை வந்துட்டு நம்ம இன்லைன் கொடுக்க போறேன்னா, அந்த ஃபங்ஷனுக்குள்ள லூப் கொடுக்கக்கூடாது. லூப் இருக்கு அப்படின்னா அது இக்னோர் பண்ணிக்கும். அப்புறம் ஸ்டாட்டிக் வேரியபிள் இருந்தனாலும் இக்னோர் பண்ணும். ரிகர்சிவா இருக்கக்கூடாது. அப்புறம் ரிட்டர்ன் has missing return for non void. void அல்லாதது. void அல்லா means என்ன? return ஆகுதுன்னு அர்த்தம். void ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன்னா no return values. non void அப்படின்னா return இருக்கு. So return இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து missing return. returnங்கிற keyword இங்க மிஸ் ஆயிடுச்சுன்னா inline ஒர்க் ஆகாது. அப்புறம் அந்த ஃபங்க்ஷன்ல switch இல்லைன்னா go to எல்லாம் இருக்குன்னா ஒர்க் ஆகாது. தென் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னாலும் ஒர்க் ஆகாது. அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் சி இன் சி அவுட் எல்லாம் இருக்குன்னாலும் இன்லைன் ஒர்க் ஆகாது. ஸோ இது கேட்கலாம், கொஸ்டின் வரலாம். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்ன சிச்சுவேஷன்ல வந்து இக்னோர் பண்ணிக்கும் அப்படின்னு. இதோட சிண்டாக்ஸ் என்ன? இன்லைன், அப்புறம் ரிட்டர்ன் டைப், ஃபங்க்ஷன் நேம், பேராமீட்டர்ஸ். இது இந்த எக்ஸாம்பிள் படிச்சோம்ல, இன்லைன், ரிட்டர்ன் டைப், ஃபங்க்ஷன் நேம், parameters. Okay, so inline function பத்தி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். All functions defined inside a class are implicitly inline. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு கிளாஸுக்குள்ள நம்ம ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்றோம்ல, அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணலனா கூட implicitly inline தான். You can also declare inline inside a class and define its outside. இப்போ ஒரு இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு கிளாஸ் இருக்கு, அதுக்குள்ள பப்ளிக் உள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது வந்து நான் எக்ஸ்பிளிசிட்டா இன்லைன்னு கொடுத்துட்டேன். ஓகே, இன்லைன் கொடுத்துட்டேன். இது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன? இன்லைன் ஃபங்க்ஷன். ஆனா இதோட டெஃபினிஷன் வந்து நம்ம வந்து எனக்கு அவுட் சைடு கூட நம்ம எழுதலாம். எப்படி எழுதலாம்? ஸ்கோப் ரெசல்யூஷன். இந்த டைம்ல ஸ்கோப் ரெசல்யூஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸ்கோப் ரெசல்யூஷன் யூஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். நவ் இன்ட் ஸ்கொயர் இண்டெக்ஸ் இன்லைன் அது எப்படி கொடுப்போம்? இன்லைன் இன்ட் கிளாஸ் நேம் எந்த கிளாஸ்ல யூஸ் பண்ணியிருக்கோம்? ஸ்கோப் ரெசல்யூஷன் அந்த இது மாதிரி கொடுக்கணும். ஓகே, இப்படி கூட கொடுத்துக்கலாம். வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் cannot be inline. இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் என்னங்கிறத நம்ம படிப்போம். அது வர்ச்சுவல் ஃபங்க்ஷனை வந்து நம்ம இன்லைன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இன்லைன் ஃபங்க்ஷனை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்ல. எதனால வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் வந்து உங்களால இன்லைன் பண்ண முடியாது? பிகாஸ் இன்லைனோட பெனிஃபிட்டே எப்போ? இன்லைனோட பெனிஃபிட் என்ன? ஓவர்ஹெட் வந்து ரெடியூஸ் பண்ணி கம்பைல் டைம்லேயே வந்து ரிசால்வ் பண்றாங்க. காலிங்கும் கால்டு ஃபங்க்ஷனையும் வந்துட்டு பைண்டிங் நடக்கிறது வந்து கம்பைல் டைம்ல. ஆனா வர்ச்சுவல் ஃபங்க்ஷன்னாலே ரன் டைம் தான். அதனாலதான் வந்து வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் cannot be inline அப்படின்னு சொல்றது. ஓகே, ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்துட்டு என்னன்னு தெரியுமா? வர்ச்சுவல் ரன் டைம் பாலிமார்பிசம், அந்த வர்ச்சுவல் ஃபங்க்ஷனை பத்தி படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல அதை பத்தி படிச்சது வந்து ரீகால் பண்ணாதான் உங்களால அது முடியும். ரைட், பாலிமார்பிசம் கம்பைல் டைம் இருந்தது, ரன் டைம் இருந்தது. கம்பைல் டைம் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அண்ட் ஆபரேட்டர் ஓவர்லோடிங், இது டீட்டெயிலா நம்ம பார்த்தோம். ரன் டைம் பாலிமார்பிசம் வந்து வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணணும். இதுல வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் இல்லைன்னா ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லுவோம். மெத்தடுங்கிற வேர்டு வந்து ஜாவால தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா வந்துட்டு நிறைய டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் மாத்தி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் தான், மெத்தட் ஓவர் ரைடிங் எல்லாம் மாத்தி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் த கரெக்ட் யூசேஜ் இஸ் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் தான் C++ல. மெத்தட் ஓவர் ரைடிங் இஸ் இன் ஜாவா. ஓகே, எனிவே அது வந்து இன்டர்சேஞ்சபிளையும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரன் டைம் பாலிமார்பிசம் பத்தி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த ப்ரோக்ராம் ஞாபகம் இருக்க நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணது. இது எதுக்கு? சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்துட்டு ஓவர் ரைடிங்கும் இருக்கு. ஓவர் ரைடிங்னா என்ன சொன்னேன்? ரெண்டு, அதாவது என்ன சொல்லுவோம், பேரண்ட் கிளாஸ், அதாவது பேஸ் கிளாஸிலும் டிரைவ் கிளாஸிலும் ரெண்டிலுமே சேம் ஃபங்க்ஷனையும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பாருங்க, void sound இதே ஃபங்க்ஷனே வந்து நான் இங்கே ஓவர் ரைட் பண்றேன். ஓகே, ஓவர் ரைட் பண்ணிட்டு நான் என்னோட கிளாஸுக்கு தகுந்த மாதிரி இங்க எழுதுறேன், இம்ப்ளிமெண்ட் பண்றேன் சேம் ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணிட்டு. அதுதான் வந்து ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்றது. ஆனா இது வந்து ஸ்டில் நாட் ரன் டைம் பாலிமார்பிசம். இது வந்து பைண்டிங் நடக்கிறது எப்போ நடக்குது? கம்பைல் டைம்லயே வந்துட்டு கம்பைலர் வந்து இது வந்துட்டு ரிசால்வ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் நாட் ஆக்சுவலி
ரன்டைம் பாலிமார்ஃபிசம். பட் ஓவர்ரைடிங் இஸ் நடக்குது. நம்ம ஓவர்ரைடிங்கோட கான்செப்ட் உங்களுக்கு புரியுறதுக்கு தான் நான் இது கொடுத்திருந்தேன். பட் ஸ்டில் ரன்டைம் பாலிமார்ஃபிசம் நடக்கணும் அப்படின்னா 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம்ல திஸ் இஸ் ஃபங்க்ஷன் ஓவர்ரைடிங் பட் ரன்டைம் பாலிமார்ஃபிசம் இஸ் டஸ் நாட் occur. Since there is no base class pointer and no virtual function, the function call is resolved at compile time only. இதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். ரன்டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னா டு அச்சீவ் ரன்டைம் பாலிமார்ஃபிசம். ஓகே, ரன்டைம் பாலிமார்ஃபிசம் நடக்கணும் அப்படின்னா 3 கண்டிஷன்ஸ் வேணும். ஃபர்ஸ்ட் இஸ் ஃபங்க்ஷன் ஓவர்ரைடிங். நம்ம இங்க படுத்தது அதாவது என்ன, சேம் ஃபங்க்ஷன் நேம் ஹாஸ் டு பி ரிப்பீட், அதாவது சேம் சிக்னேச்சரா இருக்கணும். பேராமீட்டர் கூட சேஞ்ச் ஆகக்கூடாது. அதே வந்து நம்ம சப் கிளாஸ் வந்து ஓவர்ரைட் பண்றோம், யூஸ் பண்றோம். அதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஓவர்ரைடிங். அது இருக்கணும். அப்புறம் பேஸ் கிளாஸ் பாயிண்டர் இல்லைன்னா ரெஃபரன்ஸ் இருக்கணும். தென் அது ரெண்டும் கூடாம வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இருந்தால், அது 3ம் கூட இருந்தால் மட்டும்தான் ரன் டைம் பாலிமார்ஃபிசம் பாசிபிள். இது நான் கிளியரா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எடுத்தது இந்த ஸ்லைட்ஸ். ஒவ்வொன்றா உங்களுக்கு புரியணும் அதுக்காக. ஸோ நான் அது 1 by 1 உங்களுக்கு டீச் பண்ணேன். வர்ச்சுவல் ஃபங்க்ஷனுங்கிற கான்செப்ட் வர்றதுக்கு முன்னாடி அது இதனால அந்த டாபிக் வந்துடுச்சு அப்படின்னு நான் அந்த ஒரு ஆர்டர்ல உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகே, ஸோ திஸ் ஒன் இந்த ப்ரோக்ராம் பாருங்க. வாய்ட் சவுண்ட் இந்த அனிமலுக்கு இது வந்துட்டு என்ன, பேஸ் கிளாஸ். திஸ் இஸ் பேஸ் கிளாஸ். வாய்ட் சவுண்ட் இருக்கு, அதோட ஜெனரிக் அனிமல் சவுண்ட். ஓகே, அதுக்கப்புறம் டாக் வந்துட்டு டிரைவ் கிளாஸ் ஃப்ரம் திஸ் அனிமல். இது வந்துட்டு இங்க பாருங்க வாய்ட் சவுண்ட் சேம் யூஸ் பண்ணிருக்கோமா, சேம் யூஸ் பண்ணிருக்கு. ஸோ என்ன ஆகுது, சேம் யூஸ் பண்ணதுனால நமக்கு ஃபங்க்ஷன் ஓவர்ரைடிங் இங்க நடந்தது. ஓகே, அதுக்கப்புறம் இங்க வந்துன்னா ptr equal to ampersand a, that is இதுக்கு ஒரு பாயிண்டர் வந்து நம்ம யூஸ் பண்றோம். பாயிண்டர் நான் சொன்னல 3 கண்டிஷன். பேஸ் கிளாஸ் பாயிண்டர், அதாவது அனிமலுக்கு வந்துட்டு a ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. அப்புறம் இந்த டிரைவ் கிளாஸ் ஆன டாகுக்கும் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. அனிமல் ஏனா அனிமலோட ஆப்ஜெக்ட், டாக் டினா டாகோட ஆப்ஜெக்ட். ஓகே, நவ் இந்த பேஸ் கிளாஸ் பாயிண்டர் வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்றோம். அது எப்படி டிக்ளேர் பண்றோம், அனிமல்ங்கிற பேஸ் கிளாஸ், then pointer name that is star pointer, star ptr, it is a base class pointer. Now this base class pointer is pointing to the address of this animal. Okay, அப்படி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த பாயிண்டர் வந்து என்ன பண்ணுது, சவுண்டுங்கிற ஃபங்க்ஷனை வந்துட்டு கால் பண்ணுது. ஓகே, சவுண்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இது என்ன கால் பண்ணும், இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி இது வந்து இப்ப எந்த அட்ரஸை வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது, ஆம்பர்சன் ஏ. ஆம்பர்சன் ஏ அப்படின்னா பேஸ் கிளாஸ் தானே. ஸோ கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் சவுண்டு போயிட்டு, ஃபர்ஸ்ட் சவுண்ட் எங்க இருக்கு, இங்க இருக்கு இல்ல. ஸோ இது போயிட்டு ஜெனரிக் அனிமல் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு வேண்டது என்ன, இந்த வாய்டு சவுண்ட் டாக் பாக்ஸுங்கிறது பிரிண்ட் ஆகணும் தான் நம்மளோட ஐடியா. பட் இங்க வந்து பிடிஆர் சவுண்ட் அப்படின்னு மறுபடியும் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்டர் இப்போ எங்க பாயிண்ட் பண்ணுது, டியை பாயிண்ட் பண்ணுது. டி அப்படின்னா யாரு, டாகோட ஆப்ஜெக்ட். டாகோட ஆப்ஜெக்டோட அட்ரஸை பாயிண்ட் பண்ணுது. அப்போ கண்டிப்பா என்ன, இந்த சவுண்டு கொடுக்கும்போது பிடிஆர் இந்த பாயிண்டரை யூஸ் பண்ணிட்டு இந்த டாகோட சவுண்டை நம்ம கால் பண்ற ட்ரை பண்றோம். ஓகே, சி பாயிண்டர் சவுண்டு. இந்த பாயிண்டர் வந்து டிஏ தான் வந்துட்டு, டி அட்ரஸ் தான் வந்துட்டு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த சவுண்டை தானே வந்து இது பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். ஆனா இது எங்க பிரிண்ட் ஆகும் தெரியுமா, இந்த ஜெனரிக் அனிமல், இந்த ஃபர்ஸ்ட் பேஸ் கிளாஸோட பாயிண்டர் பேஸ் கிளாஸ் தான் வந்துட்டு கால் பண்ணுது. பேஸ் கிளாஸ்ல சி அவுட் தான் பிரிண்ட் ஆகுது. வை, பிகாஸ் runtime polymorphism இது வந்து still it is happening at the compile time. இது வந்து பேஸ் கிளாஸ் பாயிண்டர் மட்டும் பத்தாது, இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி virtualங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். virtual கீவேர்டு யூஸ் பண்ணா மட்டும்தான் கம்பைலருக்கு வந்துட்டு ரன் டைமில் இது எந்த ஃபங்க்ஷனோட எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் எதுங்கிறது வந்து அடுத்து ரெக்கக்னைஸ் பண்ணணும் முடியணும் அப்படின்னா virtual கீவேர்டு கண்டிப்பா கொடுக்கணும். அது இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கோங்க. ptr is a pointer of type animal. When pointer points to an animal object calling, that is ptr sound calls animal sound. அது நமக்கு தெரிஞ்சதே தான். Because when pointer points to a, when it points to a, points to a animal object. animal object அப்படின்னா யாது, அனிமலோட ஆப்ஜெக்ட் என்ன, ஏ. அனிமலோட ஆப்ஜெக்ட் ஏ, அதை வந்து பாயிண்ட் பண்ணுது இந்த ஸ்டேட்மெண்ட்டில். ptr equal to ampersand a அப்படின்னா
கண்டிப்பா காலிங் த சவுண்ட் ஆஃப் அனிமல் சவுண்ட். அது நமக்கு தெரிஞ்சதே தான். ஆனா when ptr points to d, calling pointer sound still calls animal sound. ஆக்சுவலி இது இங்க தான் கால் பண்ணிக்க வேண்டியது. பட் ஸ்டில் இட்ஸ் கால் பிகாஸ் த சவுண்ட் ஃபங்க்ஷன் இஸ் நாட் virtual. So no runtime polymorphism occurs and the base class function is called both times. ரெண்டு டைமிலும் பேஸ் கிளாஸை கால் பண்ணுது. ஸோ ரன் டைமா வந்துட்டு கம்பைலருக்கு வந்து எந்த கிளாஸை கால் பண்ணணுங்கிறது ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க virtual ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராம் மாத்தி எழுதுறோம். இந்த வாய்ட் சவுண்டுக்கு முன்னாடி virtualங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியாச்சு. அதாவது எந்த வாய்ட் சவுண்டுக்கு முன்னாடி பண்ணணும்? பேஸ் கிளாஸ்ல தான் நம்ம virtualங்கிறது யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து டிரைவ் கிளாஸ்ல வந்து ஓவர்ரைட் பண்ற ஃபங்க்ஷன் இருக்குல்ல சேம், அங்க போய் virtual கொடுக்க தேவையில்லை. ஓகே, ஜஸ்ட் virtual void sound அப்படின்னு கொடுத்துட்டு மீதி எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். அப்படியே பண்ணோம்னா உங்களுக்கு கரெக்டா வந்து அனிமல் ஸ்டார் பிடிஆர் டாக் டி பிடிஆர் ஈக்குவல் டு இங்க பாருங்க ஆம்பர்சன்ட் டி அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா இந்த பாயிண்டர் வந்து ஆம்பர்சன்ட் டியை பாயிண்ட் பண்ணுது. அப்போ வந்து கண்டிப்பா சவுண்டு கொடுக்கும்போது இது வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு போகுது. இங்க virtual இருக்கிறதுனால கரெக்டா வந்துட்டு இது என்ன பண்ணுது, இதுக்கு தெரியுது திஸ் இஸ் டியோட இதான் நம்ம கால் பண்றோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு டாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஓகே, so without virtual, base class version would be called even if the pointer points to the derived object. இதுதான் டிஃபரன்ஸ், நல்லாவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. virtual function, base class pointer ரெண்டுமே இருக்கணும். ஓகே, ஸோ இனி இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் கொஞ்சம் நீங்க பண்ண முடியுமா பாருங்க. இதோட அவுட்புட் என்ன இருக்கும்? கரெக்டா வந்துட்டு சைல்டு கிளாஸோட இதில் கால் பண்ணுதா என்னங்கிறது பாருங்க. ஒரு மினிட் இது போஸ்ட் பண்ணி வச்சுட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ நம்ம மின்ட் மெயின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிரைவ்டு 1, தட் இஸ் டிரைவ்டுங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு. நவ் பேஸ் கிளாஸ் பாயிண்டர் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கு. அது வந்து அதில் வந்து என்ன அட்ரஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கு? இந்த டிரைவ் கிளாஸோட அட்ரஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கு. தட் மீன்ஸ் திஸ் பாயிண்டர் இஸ் பேஸ் கிளாஸ் பாயிண்டர் இஸ் பாயிண்டிங் டு த சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் நமக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்றோம். பிடிஆர் பிரிண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, இப்போ வந்து கம்பைலருக்கு வந்து கரெக்டா தெரியணும் இது எந்த கிளாஸ்ல பிரிண்ட். ரெண்டு கிளாஸ்லயும் பிரிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஸ் கிளாஸ்லயும் பிரிண்ட் இருக்கு, செகண்ட் கிளாஸ்லயும் பிரிண்ட் இருக்கு. ஸோ எந்த பிரிண்டை வந்து பிரிண்ட் பண்ணணுங்கிறது கம்பைலருக்கு தெரியணுக்கு என்ன வேணும்? இந்த பேஸ் கிளாஸ்ல void பிரிண்ட்டுக்கு முன்னாடி virtual அப்படின்னு கொடுத்துருக்கணும். ஓகே, இது virtual கொடுக்காததுனால அது கம்பைலருக்கு வந்துட்டு ரிசால்வ் பண்ண முடியாது. அதனால கம்பைலர் வந்து என்ன பண்ணும்? இதுதான் பிரிண்ட் ஆகுது, பேஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கேட்டுட்டு உங்களால அவுட்புட் கேட்பாங்க. அப்போ நீங்க நோட் பண்ணணும் பேஸ் பாயிண்டர் இருக்கா virtual இருக்காங்கிறது. இனிமேல் உங்களுக்கு இந்த டாபிக்ல எந்த டவுட்டும் வரக்கூடாது. ஓகே, நவ் இதுதான் வந்துட்டு அதோட அவுட்புட் பேஸ் ஃபங்க்ஷன். சின்ஸ் print is not declared virtually in the base class, compile time binding occurs. ஓகே, இப்போ உங்களுக்கு virtual function என்னங்கிறது நல்லாவே உங்களுக்கு மைண்டில் ரெடியா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அதோட டெஃபினிஷன் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகே, ஸோ C++ virtual function, a member function in a base class that you redefine in a derived class. virtual function அப்படின்னா என்னன்னா பேஸ் கிளாஸ்ல இருக்கிற ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன், அது வந்து டிரைவ் கிளாஸ்ல நம்ம ரீடிஃபைன் பண்றோம். அதுதானே virtual ஃபங்க்ஷன். இப்போ உங்களுக்கு இது ஈஸியா புரியுது இல்ல? பாருங்க எங்க அது virtual. virtualங்கிறது பாருங்க பேஸ் கிளாஸ்ல இருக்கிற ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனு ரீடிஃபைன் void sound ரீடிஃபைன் இன் த ரீடிஃபைன் மீன்ஸ் அது மறுபடியும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். பிளஸ் அதுல வந்து எக்ஸ்ட்ரா பார்ட்டும் நம்ம எழுதியிருக்கோம். இதுல இல்லாம எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். ரீடிஃபைன் பண்ணியிருக்கோம் சேம் மெம்பர் ஃபங்க்ஷன் எங்கே? டிரைவ் கிளாஸ்ல. அதுதான் virtual function. Okay, it is declared using virtual keyword. A virtual is a keyword preceding the நார்மல் டிக்ளரேஷன் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ற மாதிரியே பண்ணுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி virtualங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்றோம். இது வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிற கான்செப்டில் மட்டும்தான், இந்த ரெண்டு கிளாஸ் இருக்கும்போது மட்டும்தான் யூஸ் பண்றோம். பிகாஸ் ஓவர் ரைடிங் நடக்குது அப்பதானே. இது எல்லாமே கனெக்டட் தான் கான்செப்ட்ஸ்.
when the function is made virtual, C++ determine which function is to be invoked at the runtime based on the type of the object pointed by the base class pointer. virtual வந்து ஒரு ஃபங்க்ஷனை மேட் பண்ணிட்டோம் அப்படின்னா C++க்கு வந்துட்டு டிட்டர்மைன் பண்ண முடியும் ரன் டைமில் எந்த ஃபங்க்ஷனை நான் இன்வோக் பண்ணணுங்கிறது கம்பைலருக்கு தெரியும் பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் அந்த பேஸ் கிளாஸ் பாயிண்டரு யாரை பாருங்க பேஸ் கிளாஸ் பாயிண்டர் டிரைவை வந்துட்டு யாரை எந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணியிருக்குமோ அதை பேஸ் பண்ணி virtual வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா C++னால எந்த ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணுங்கிறது தெரியும் இதே வந்துட்டு இதெல்லாம் கரெக்டா கொடுத்தாச்சு virtualங்கிற கீவேர்டு கொடுக்கலாம்னா C++க்கு இது டிட்டர்மைன் பண்ண முடியாது now okay next is rules of virtual function rules பார்க்கலாம் virtual function must be members of some class ஏதாவது ஒரு கிளாஸோட மெம்பரா இருக்கணும் virtual function ஓகே நம்ம முன்னாடி பார்த்த ப்ரோக்ராமில் எல்லாமே வந்துட்டு கிளாஸ்ல ஒரு மெம்பர் தானே இந்த அனிமல்ங்கிற கிளாஸ்ல இதுதான் பேஸ் கிளாஸ்ல ஒரு மெம்பரா இருந்தது இல்ல in the virtual function, right? Okay. Now, next rule is virtual function cannot be static members. Yeah. Why static function cannot be virtual? Static members அப்படின்னா static functionஆ இருக்கக்கூடாது virtual. ஏன்? Because virtual function வந்து object கூட work ஆகுது. உங்களுக்கு தெரியும் virtual function run timeல வந்து this pointer. இப்போ வந்து எந்த objectஐ வந்து invoke பண்றோம் அந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் virtual function work ஆகுது it needs a hidden this pointer to decide which object function to call at runtime அதுக்கு தானே virtual function யூஸ் பண்றது ஆனா static function belong to the class itself not to any object okay therefore they don't have at a this pointer அப்படின்னா currently என்ன ஆப்ஜெக்ட் ஆக்டிவேட்டா இருக்கு என்ன ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ரெஃபர் பண்றோம் என்ன ஆப்ஜெக்ட் வந்து இன்வோக் பண்ண போறோம் ங்கிறதான் this pointer okay இது வந்துட்டு static function is work with class only not with object that's why this virtual function static function cannot be virtual okay since runtime polymorphism depends on this pointer static function cannot be virtual ஓகே ஸோ இது மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்காவது இந்த கான்செப்ட் தெரிஞ்சு படிச்சா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் வந்து இது மாதிரி தான் கேட்பாங்க ஸ்டேட்மெண்ட் வைஸாக கேட்பாங்க virtual function cannot be static member அது மாதிரி எல்லாம் கேன் பி ஸ்டாட்டிக் மெம்பர் அப்படிங்கும்போது உங்களுக்கு அது மைண்டில் வரணும் ஓகே ஸ்டாட்டிக் மெம்பர்னா ஆப்ஜெக்ட் ரிலேட்டடாக கிடையாது கிளாஸ் ரிலேட்டடு தான் அது வந்து கம்பைல் டைம் ஓகே இது வந்துட்டு virtual function அப்படின்னா ஃபுல்லாகவே ஆப்ஜெக்ட் திஸ் பாயிண்டரை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது ஸோ வந்து கண்டிப்பாக முடியாது அது மாதிரி கொஞ்சம் கான்செப்ட் தெரிஞ்சாதான் உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் பை ஹார்ட் பண்ணிட்டோம்னா இன்னும் போக போக இன்னும் அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ் முன்ன கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் அதோட ரூல்ஸ் எல்லாம் கூட படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகி இதெல்லாமே ஞாபகத்தில் வராது ஸோ அதனால தான் இந்த கான்செப்ட் கொஞ்சம் தெரியணும் அப்படின்னு சொல்றது ஓகே அதே மாதிரி தே கேன் பி ஃப்ரெண்ட் ஆஃப் அனதர் கிளாஸ் இந்த virtual ஃபங்க்ஷனாக இருக்கு நான் ஆனால் எனக்கு வந்துட்டு வேற கிளாஸில் ஃப்ரெண்ட் ஆகக்கூடாதுன்னு எல்லாம் கிடையாது எனக்கு இந்த virtual function கேன் பி ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் அனதர் கிளாஸ் தென் prototypes of virtual function on the base class and all the derived class must be identical அது நமக்கு தெரிஞ்சது தான் ஓவர்ரைட் பண்ணணும்னாலே prototype means what signature means அந்த பேராந்தசிஸில் கொடுப்போம்ல prototype இந்த என்ன சொல்லுவோம் ஆர்குமெண்ட்ஸ் பேராமீட்டர்ஸ் கொடுப்போம்ல அதுதான் வந்துட்டு ப்ரோட்டோடைப்ஸ்ங்கிறது அது வந்து சேமா இருக்கணும் அப்பதானே ஓவர் ரைடிங்கே நடக்குது we cannot have a virtual constructor இது வந்து நோட் பண்ணிக்கோங்க virtual constructor is not possible but we can have virtual destructor கன்ஸ்ட்ரக்டரும் டிஸ்ட்ரக்டரும் நம்ம படிப்போம் ஸ்டில் வந்து இது வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் பியூர் virtual function அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான் பியூர் virtual function அப்படின்னா என்னன்னா நம்ம வந்துட்டு virtual function எழுதுறோம் ஓகே virtual function எழுதுறது என்னன்னு இப்படின்னு படிச்சுட்டோம் virtual function எழுதியாச்சு பட் அதில் இம்ப்ளிமெண்டேஷன் அந்த பேஸ் கிளாஸ்ல அதோட இம்ப்ளிமெண்டேஷன் எதுவுமே எழுதல ஜஸ்ட் ஒரு பிளேஸ் ஹோல்டரா வந்துட்டு virtual function டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா அதை தான் நம்ம வந்து பியூர் virtual function அப்படின்னு சொல்லுவோம் ஓகே உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்காது இது பார்த்தீங்கன்னா தெரியும் virtual void sound equal to 0 இது வந்து அனிமல்ங்கிற பேஸ் கிளாஸ்ல நான் வந்துட்டு virtual keyword யூஸ் பண்ணி virtual function டிக்ளேர் பண்ணிட்டேன் ஆனா இதுல எந்த இம்ப்ளிமெண்டேஷன் மீன்ஸ் எந்த டெஃபினிஷனும் இதுக்கு எழுதல இதுக்கான கோடிங் எதுவுமே நான் இங்க எழுதல ஜஸ்ட் ஒரு பிளேஸ் ஹோல்டரா வச்சிருக்கேன் இந்த ஃபங்க்ஷன் வந்து வேற யார் இதை இந்த கிளாஸை டிரைவ் பண்ணுமோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க வந்து இதோட இம்ப்ளிமெண்டேஷன் எழுதட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஜஸ்ட் ஒரு
பிளேஸ் ஹோல்டரா வந்துட்டு ஒரு நேம் வந்து டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கு. அப்படி பண்றது தான் வந்து பியூர் வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ பியூர் வெர்ச்சுவல் ஃபங்க்ஷனுக்கு டிக்ளரேஷன் எப்படி பண்ணணும்னா, நார்மலா நம்ம வெர்ச்சுவல்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். அது இல்லாம ஃபங்க்ஷன் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் கம்பைலருக்கு தெரியும். ஈக்குவல் டு 0 அப்படின்னா திஸ் இஸ் 0 மீன்ஸ் நோ இம்ப்ளிமெண்டேஷன், நோ டெஃபினிஷன் இஸ் ரிட்டன் ஹியர். இட் ஹாஸ் டு பி ரிட்டன் பை derived class. ஓகே, இதுதான் வந்து பியூர் வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன். அப்போ என்ன ஆகும்னா, இதுக்குள்ள வந்து எதுவுமே எழுதல, அதனால வந்து இதை நம்ம என்ன சொல்லுவோம், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு வந்துட்டு என்ன முடியாது, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த அனிமலுக்கு இனி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா மாறி இருக்கு. A virtual function can sometimes be made to do nothing in the base class. பேஸ் கிளாஸ்ல அதுக்கு பிரத்யேகிச்சு எதுவுமே செய்யறதுக்கு இல்லை. அதனாலதான் வந்தது என்ன பண்ணுது, ஈக்குவல் டு 0 போட்டுட்டு கொடுக்கறது. அதை தான் நம்ம பியூர் வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன் சொல்றோம். Such a function act only as a placeholder forcing derived class to provide their own implementation. இப்போ யாரு டிரைவ் பண்ணுவாங்களோ அவங்க வந்துட்டு அந்த நேம் யூஸ் பண்ணி ஓவர் பண்ணிட்டு அவங்களுக்கு அவங்களோடதாய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்கலாம். This is called pure virtual function and it is written as, இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், virtual void அப்புறம் function name equal to 0. A class containing at least one pure virtual function. ஒரு கிளாஸுக்குள்ள நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு, அதுல ஒரு பியூர் வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம், அட்லீஸ்ட் ஒன்னாவது இருக்குன்னா அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ்னு சொல்லுவோம். இப்போ இதுல எல்லாம் வந்துட்டு இந்த கிளாஸ்ல வந்து ஒரு வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன் தான் இருக்கு. இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ்னு சொல்லலாம். இது இல்லாம வந்து வேறையும் வந்துட்டு இது இருக்கு, ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, வெர்ச்சுவல்னு சொல்லிட்டு தானே இருக்கு, ஆனா அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் கொடுத்துருக்கு. ஸ்டில் அட்லீஸ்ட் ஒன்னாவது இங்க இருக்குல்ல, ஒரு ஒன்னாவது வந்து பியூர் வெர்ச்சுவலா இருக்கு அப்படின்னா அந்த கிளாஸ் என்ன ஆகி மாறிடும், அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸா மாறிடும். Objects of abstract base class cannot be created directly. டைரக்டா வந்து கிரியேட் பண்ண முடியாது. Instead, it serves as a blueprint for derived class which must implement the pure virtual function. நம்ம சொன்னதே தான், derived class வந்து அது கண்டிப்பா அது implement பண்ணணும். ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கேன் ஹாவ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். நோட் பண்ணி வச்சு, அதுதான் நான் சொன்னேன் கன்ஃபியூஸ் ஆயிருந்து. முன்னாடி நம்ம என்ன படிச்சோம், இந்த ஒரு இதில் virtual function cannot have a virtual constructor அப்படின்னு படிச்சோம் இல்லையா, அதான் சொல்றேன். இப்போ நம்ம இங்க என்ன படிச்சோம், abstract class can have constructor. ஓகே, இந்த நோட் பண்ணி வைக்கணும். We can have pointers and references of abstract type. Abstract class typeக்கு pointersum referenceம் எல்லாம் பറ്റുம். If we do not override the pure virtual function in derived class, then derived class also become abstract class. நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம ஒரு பியூர் வெர்ச்சுவல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட இம்ப்ளிமெண்டேஷன் கண்டிப்பாக யார் எழுதணும், டிரைவ் கிளாஸ் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் எழுதணும். அது எழுதாம அந்த டிரைவ் கிளாஸ் அது ஜஸ்ட் மறுபடியும் இது ஜஸ்ட் இதே வந்து எழுதுறோம், வெர்ச்சுவல் void draw equal to 0ன்னு எழுதிட்டு எந்த இம்ப்ளிமெண்டேஷனும் எழுதலான்னா அந்த டிரைவ் கிளாஸ் கூட என்ன ஆகி மாறிடும், டிரைவ் கிளாஸ் கூட அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா மாறிடும். அப்போ அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, நம்ம படிச்சோமா. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தோன்னா virtual void sound equal 0, அது பியூர் virtual ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டிரைவ் கிளாஸ் இருக்கு. டிரைவ் கிளாஸ் என்ன பண்ணுது, இதை ஓவர் பண்ணுது, void sound அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் பண்ணுது. இங்க ஓவர் ஒரு கீவேர்டு பார்த்தீங்களா, முன்னாடி நம்ம void நம்மளோட முன்னாடி ப்ரோக்ராம் இருக்குல்ல, virtual ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமில் ஓவர் யூஸ் பண்ணாம பண்ணோம். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். ஓவர் பண்றதுக்கு ஓவர் கீவேர்டு யூஸ் பண்ணியும் பண்ணலாம், கொடுக்காம வந்து கூட ஓவர் பண்ணிக்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு அது தெரியணுங்காக இங்க போட்டேன். ஓகே, ஓவர் ஒரு கீவேர்டு இருக்கு, பட் தட் இஸ் ஆப்ஷனல். நவ் animal into main animal a அப்படின்னு நம்ம கொடுக்க ட்ரை பண்றோம், பட் you will get an error. Why? Because this animal class is now a abstract class. How it became an abstract class? Because it contains a pure virtual function. Pure virtual function இருக்கிறனால அது வந்துட்டு abstract class மாறி இருக்கு. But abstract class cannot have a object அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். Here it is, this animalங்கிறது abstract class இருக்கு, but ஒரு object create பண்றோம். So you will get an error called cannot create object of abstract class. அதுக்கப்புறம் dogங்கிறது வந்துட்டு derived class, அதுக்கு ஒரு dங்கிற ஒரு object create பண்றோம். That is okay, no problem, because it is not a abstract class. Now
இதுவும் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆகி மாறி இருந்திருக்கும். எப்போ இந்த வாய்ஸ் சவுண்டு இது அப்படியே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இதே மாதிரி வெர்ச்சுவல் வாய்ஸ் சவுண்டும் போட்டு போட்டு கொடுத்திருந்தா அப்படின்னா இதுவும் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா மாறி இருக்கும். பட் ஹியர் இம்ப்ளிமெண்டேஷன் நடந்திருக்கு. அதுக்கான டெஃபினிஷன் இங்க எழுதியிருக்கு. அதனால வந்து இது வந்து கான்கிரீட் கிளாஸா மாறி இருக்கு. நாட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகே. நவ் பிடிஆர் சவுண்ட் அப்படின்னு கொடுக்கும்போது ரன் டைம் பாலிமார்ஃபிசம் நடக்குது, ஒர்க் ஆகுது கரெக்டா. பாயிண்டர் வந்துட்டு இந்த சவுண்ட் வந்து கொடுக்குது. பாயிண்டர் வந்து யார பாயிண்டருக்குள்ள என்ன இருக்கு? ஆம்பர்சண்ட் டி. ஆம்பர்சண்ட் டி மீன்ஸ் டிரைவ் கிளாஸோட அட்ரஸ் இருக்கு. ஸோ வெர்ச்சுவலா நம்ம யூஸ் பண்ணியிருக்கறனால கரெக்டா அது ஒர்க் ஆகும். இது போய் டாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஓகே. ஸோ அனிமல் இஸ் அப்ஸ்ட்ராக்ட். ஸோ யூ cannot create objects of it. Dog overrides sound, so it's concrete and objects can be created. Calling sound through a base pointer that points to a dog object result in runtime polymorphism. நம்ம சொன்னதே தான். ஓகே. நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் இஸ் இன்டர்ஃபேஸ் இன் C++. இன்டர்ஃபேஸ் அப்படின்னா வந்து இப்போ நம்ம பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷனை பற்றி படித்தோம். இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸுக்குள்ள பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்கு. நார்மல் ஃபங்க்ஷனும் கிடையாது, நார்மல் வர்ச்சுவல் ஃபங்க்ஷனும் கிடையாது. லைக் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இல்லை இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் வர்ற மாதிரி இருக்குல்ல வர்ச்சுவல் ஃபங்க்ஷன், அதுவும் இல்லை. ஃபுல்லாகவே இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாமல் ஜஸ்ட் பிளேஸ் ஹோல்டராக பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் மட்டும் இருக்கிற கிளாஸ் அப்படின்னா அந்த கிளாஸை வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இட் கேன் பி a சிங்கிள் பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் ஆல்சோ. ஒற்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கு, அது வந்து பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷனா இருக்கு அப்படின்னாலும் அது இன்டர்ஃபேஸ் தான். ஓகே. யூ கான் கிரியேட் an object of this class. Why? Because சிங்கிள் ஒரு பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் வந்தா கூட அது என்ன ஆயிரும்? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா மாறிடும் சொன்னோம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. எனி கிளாஸ் தட் இன்ஹெரிட்ஸ் திஸ் இன்டர்ஃபேஸ் மஸ்ட் ஓவர்ரைட் ஆல் பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன். இப்போ ஒரு கிளாஸுக்குள்ள ஒரு 5 பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இருக்கு, ஒன்லி பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா அதை இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். கண்டிப்பா டிரைவ் கிளாஸ் அந்த 5 வர்ச்சுவல் ஃபங்க்ஷனையும் ஓவர்ரைட் பண்ணணும். கிளாஸ் அனிமல். ஓகே. இதுல வந்துட்டு பப்ளிக்ல வந்து 2 ஃபங்க்ஷன் இருக்கு. ரெண்டுமே பாருங்க ஈக்குவல் டு 0 போட்டு கொடுத்துருக்கு. ரெண்டுமே வந்து பியூர் வர்ச்சுவல் ஃபங்க்ஷன். ஸோ திஸ் கிளாஸ் இஸ் அன் இன்டர்ஃபேஸ்னு நம்ம சொல்லலாம். ஓகே. அത്രയും தெரிஞ்சா போதும் இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸுங்கிற கான்செப்ட் வந்து ஜாவால தான் வந்து நல்லாவே இருக்கு. ஜாவாயிலும் வந்துட்டு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குல்ல, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இன்டர்ஃபேஸ் மூலம் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு பாசிபிள் இன் ஜாவா. ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். எப்பவுமே அதுலேருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். ரொம்ப சிம்பிள். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னா இட்ஸ் எ மெம்பர் ஃபங்க்ஷன் ஹூஸ் நேம் இஸ் சேம் ஆஸ் தட் ஆஃப் கிளாஸ் நேம். கிளாஸ் நேம் என்ன இருக்கும்? சேம் நேமில் வந்து நம்ம ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் இன்க்ளூட் பண்ணுறோம். எதுக்காக? அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு லிங்காக இருக்கிற எல்லா டேட்டா மெம்பர்ஸையும், தட் மீன்ஸ் அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லா டேட்டா மெம்பர்ஸையும் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் பண்ணுது. ஆட்டோமேட்டிக்கலி இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக. ஓகே. ஸோ இது எப்போ வந்து இன்வோக் ஆகுது? கன்ஸ்ட்ரக்டர் எப்போ இன்வோக் ஆகுது அப்படின்னா எப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலி கன்ஸ்ட்ரக்டர் வந்து இன்வோக் ஆகும். எதுக்காக? டு இனிஷியலைஸ் த டேட்டா மெம்பர்ஸ். தே டு நாட் ஹாவ் ஏ ரிட்டர்ன் டைப். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணாது எதுவுமே. ஓகே. தென் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கேன் பி ஓவர்லோடட். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் நம்ம ஓவர்லோட் பண்ணலாம். ஏன் இது ரிட்டர்ன் பண்ணாதுன்னு சொல்றோம்? பிகாஸ் இது எதுக்காக யூஸ் பண்றோம்? இனிஷியலைஸ் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றோம். எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து 3 டைப்ஸ், நம்ம காமனா 3 டைப்ஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், இன்னொன்று பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் another one is a காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஓகே. இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கு பேராமீட்டர்ஸ் கிடையாது. அதனால நம்ம இதை வந்து 0 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இதுல வந்து ப்ரோக்ராமர் வந்து எக்ஸ்பிளிசிட்டா வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் எழுதணுங்கிறது கிடையாது. இஃப் நோ கன்ஸ்ட்ரக்டர் இஸ் டிஃபைன்ட் பை த ப்ரோக்ராமர், கம்பைலர் என்ன பண்ணும்னா டிஃபால்ட்டா வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எடுத்துக்கும். ஓகே. takes no parameters. It's used to default initialize data members, also known as zero argument constructor. இதுவும் எல்லா கன்ஸ்ட்ரக்டருமே வந்துட்டு டேட்டா மெம்பர்ஸ் இனிஷியலைஸ் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றோம். இது வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளிசிட்டா கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா வந்து எடுத்துக்கும். இதுக்கு பேராமீட்டர்ஸ் கிடையாது. ஓகே. நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்துட்டோம் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுது. டெமோங்கிற கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. அட் த டைம் ஆஃப் கிரியேஷன் automatically constructor will get called for initializing the data members படிச்சோம். ஓகே. ஸோ வந்து கண்டிப்பா இங்க வந்து கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும். இங்க எதுவுமே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஸோ பண்ணலன்னா கூட கம்பைலர் வந்து என்ன பண்ணும்? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் பண்ணும். கால் பண்ணிட்டு இந்த எக்ஸுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ, இங்க எதுவுமே வேல்யூ கொடுக்கல. ஆக்சுவலி இங்க ஆல்ரெடி வேல்யூ கொடுத்துருக்கு. மேபி எக்ஸ் ஈக்குவல் டு 5 அது மாதிரி ஏதாவது வேல்யூ கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த வேல்யூ வந்துட்டு
இது பண்ணும், இனிஷியலைஸ் பண்ணும். இது வேல்யூ கொடுக்காததுனால ஒரு கார்பேஜ் வேல்யூ வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணும். ஓகே, cout d டாட் எக்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு கார்பேஜ் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஒரு இனிஷியலைஸ்டு வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்கும்போது இன்னும் கிளியர் ஆகும். இப்போ பார்த்தோன்னா நமக்கு மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து பார்க்கலாம். இங்க வந்து டெஸ்ட்ங்கிற கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி இதில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாமே இனிஷியலைஸ் பண்ணும். யாரு எதுவுமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் பண்ணும். ஓகே, இப்போ வந்துட்டு டி டாட் டெஸ்ட் டி அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி இங்க கம்பைலர் வந்து இனிஷியலைஸ் பண்ணது பார்க்குறோம். இப்போ பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கலி டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் எடுக்கிறோம். பட் வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்மளா வந்துட்டு கொடுத்துருக்கோம். நமக்கு எக்ஸ்பிளிசிட்லி கொடுத்துருக்கோம். வித்தவுட் பேராமீட்டர் பாருங்க, வித்தவுட் பேராமீட்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னு அதோட மீனிங் என்ன? திஸ் இஸ் ஏ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். அந்த நேம் பாருங்க, டெஸ்ட் கிளாஸோட சேம் நேமா இருக்கிற மெம்பர் ஃபங்க்ஷன். இதுக்குள்ள எக்ஸ் ஈக்குவல் டு 100 நேம் ஈக்குவல் சி பிளஸ் பிளஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோம். எக்ஸோட வேல்யூ வந்து 100ம் நேம் இஸ் சி பிளஸ் பிளஸ். அப்போ இந்த டெஸ்ட் டி கால் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ 100 ஆயிட்டும். இந்த கிளாஸ்ல யூஸ் பண்ண எக்ஸோட நேம் 100ம் நேமில் போயிட்டு சி பிளஸ் பிளஸும் போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்? டி டாட் டிஸ்பிளே கொடுக்குறோம். டி டாட் டிஸ்பிளே கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி இந்த டிஸ்பிளே கால் ஆகும். இப்போ வந்து எக்ஸுக்கு வேல்யூ வந்து ஆல்ரெடி இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் கன்ஸ்ட்ரக்டர். அதனால அந்த வேல்யூ 100ன்னும் நேமோட வேல்யூ என்ன சி பிளஸ் பிளஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர். இது வந்து மென்ஷன் பண்ணல, இந்த டெஸ்ட்ங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் மென்ஷன் பண்ணலன்னா இதுக்கு வந்து கார்பேஜ் வேல்யூ எடுத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இதே இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்காக தான் இங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா பாருங்க இங்க எந்த மெம்பர்ஸுமே இல்லை, டேட்டா மெம்பர்ஸே இல்லை. இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தேன்னா இன்டெக்ஸ் ஸ்ட்ரிங் நேம்னு இருக்குல்ல, இங்க வந்துட்டு இந்த கிளாஸுக்குள்ள பப்ளிக்னு கொடுத்துருக்கு, பட் மெம்பர்ஸ் எதுவுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு ஏ வந்து கிளாஸ் நேம், அதுக்கான ஆப்ஜெக்ட் நேம் வந்து ஏ. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும் நம்ம சொன்னோம். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணிட்டு டேட்டா மெம்பர்ஸ் இனிஷியலைஸ் பண்ணிக்கும். ஆனா இங்க டேட்டா மெம்பர்ஸே கிடையாது. அப்ப என்ன உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும்? அவுட்புட் வந்துட்டு அவுட்புட்டே வராது. அது தட் மீன்ஸ் டிஸ்பிளே பண்றதுக்கு எந்த அவுட்புட்டுமே இல்லை. அதனால ஆப்ஷன்ல வந்து நோ அவுட்புட்னு இருக்கும். ஓகே, ஆப்ஷன்ல நோ அவுட்புட்னு இருக்கிறதா நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, கார்பேஜ் வேல்யூ இதில் வராது. பிகாஸ் டேட்டா மெம்பர்ஸ் இருந்தால் தான் வந்துட்டு கார்பேஜ் வேல்யூ வரும். இங்கே கார்பேஜும் வராது. நோ அவுட்புட் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் வந்து பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல டிஃபால்ட் இது வந்து என்ன சொல்லும்? நோ பேராமீட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை 0 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லியிருந்தோம். ஆனா இந்த பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து கண்டிப்பா பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம். நம்ம பேராமீட்டருக்குள்ள நம்ம மென்ஷன் பண்ணுவோம் என்னென்ன வேல்யூ இருக்கு இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. A parameterized constructor allows values to be passed during object creation to initialize data members. அதோட syntax என்ன? கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் பேராமீட்டர்ஸ் கொடுப்போம். ஓகே, நம்ம பார்க்கலாம் ப்ரோக்ராம். இங்க வந்து ஸ்டூடெண்ட்ங்கிற கிளாஸ் இருக்கு, பப்ளிக்கு. இதுல வந்து 2 மெம்பர்ஸ் இருக்கு, இன்ட் ஐடி, ஸ்ட்ரிங் நேம். அதுக்கப்புறம் இங்க ஒரு பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கு. அதாவது பாருங்க, ஸ்டூடெண்ட் சேம் நேம் இருக்குல்ல, என்ன சொன்னோம்? மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கும், அதோட நேம் வந்துட்டு கிளாஸோட நேமுக்கு சேமா இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஏ கன்ஸ்ட்ரக்டர். இதுக்குள்ள பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கா, இன்ட் ஐ, இன் ஸ்ட்ரிங் என்னன்னு. ஸோ திஸ் இஸ் ஏ பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். இதுல வேல்யூ எல்லாம் அசைன் பண்ணி வச்சிருக்கு. ஸோ நம்ம கம்பைலர் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணது எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணும்? இன்ட் மெயின்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ இங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னா கிளாஸ், அந்த கிளாஸுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஆனா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது பேராமீட்டரும் வந்துட்டு பாஸ் பண்ணுது. ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணுதா? இப்போ ஆட்டோமேட்டிக்கலி S1ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போதே கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். அப்போ வந்து இது பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கிறதுனால இது கால் ஆகும், டைரக்டா இங்க வரும். இங்க வந்துட்டு இந்த ஐக்கு போயிட்டு ஐயில் போயிட்டு 101 நம்ம நார்மலா ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது பேராமீட்டர் பாஸ் ஆகும் இல்லாத மாதிரி ஸ்ட்ரிங்குக்கு போயிட்டு அமேயா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸ்ட்ரிங்குக்கு போயிட்டு அமேயான்னு ஸ்டோர் ஆகும். എന്നിട്ട് இதுதான் இங்க பாஸ் ஆயிருக்கு. அப்போ ஐடி ஈக்குவல் டு 1. ஐடினா என்ன? இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் மெம்பரை நம்ம இனிஷியலைஸ் பண்றோம். ஐடியோட வேல்யூ என்ன? இந்த ஐடி ஈக்குவல் டு ஐ. இந்த ஐ தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேராமீட்டர். ஸோ ஐ வந்து என்ன இருக்கும்?
ஐல என்ன கொடுத்திருக்கு 101. ஸோ இதுல போயிட்டு 101 அப்படின்னு அசைன் ஆகுது. அப்புறம் நேம்ல போயிட்டு இந்த எண் இந்த இந்த பாராமீட்டர் இந்த ஃபார்மல் ஆர்குமெண்ட்டுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு என்ன அமேயா அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு இல்ல. ஸோ அந்த வேல்யூ போயிட்டு நேம்ல போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ நேம்ல போயிட்டு அமேயா அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணுது. அப்போ வந்துட்டு நம்ம டிஸ்பிளே கொடுக்கும்போது S1 டாட் டிஸ்பிளேன்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் கால் ஆகும். அதுல வந்து கரெக்டா ஐடி ஈக்குவல் டு ஐடி காலன் என்னன்னு வரும் 101 நேம் இஸ் அமேயா அப்படின்னு ஸ்டோர் ஆகும் பிரிண்ட் ஆகும். ஓகே இது புரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி இல்ல பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஜஸ்ட் கால் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது பேராமீட்டர் வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கலி பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டருக்கு இன்வோக் ஆயிடும். ஓகே இந்த லாஸ்ட் ஒன் இஸ் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னால நமக்கு தெரியுது சம்திங் காப்பி பண்ணது இல்ல. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணுன்னா ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஜெக்டோட ஆப்ஜெக்ட்ல இருந்து நியூ ஆப்ஜெக்ட் வந்துட்டு அதுல இருக்கிற வேல்யூ யூஸ் பண்ணிட்டு initialize பண்ணது. It's a special constructor in C++ is used to create a new object as a copy of an existing object. Already ஒரு வேறொரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கும். அந்த வேல்யூவை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்றோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் இது இந்த டிக்ளரேஷன் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு சின்டாக்ஸா கேட்கலாம். இதுக்கு கண்டிப்பா உள்ள இந்த பிராக்கெட்டுக்குள்ள கான்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்கு. கான்ஸ்ட் தென் கிளாஸ் நேம் இங்கேயும் கிளாஸ் நேம் வருது ஆம்பர்சாண்ட் ஓபிஜே. இது வந்து நம்ம ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் பண்ணும்போது நீங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அங்கேயே நம்ம இது மாதிரி தானே கொடுத்தோம். இந்த கான்ஸ்டுக்கு பதிலா நம்ம அங்க என்ன கொடுத்திருந்தோம் ஆப்ரேட்டருங்கிற கீவேர்டு கொடுத்திருந்தோம் ரைட். அதுக்கப்புறம் கிளாஸ் நேம் கொடுத்துட்டு ஆம்பர்சன் கொடுத்துட்டு என்ன நேம் வேணா இங்க கொடுக்கலாம். ஓகே திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு பிளேஸ் ஹோல்டரா யூஸ் பண்றதுக்காக. ஓகே என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். நவ் ஓகே ஸோ கிளாஸ் ஸ்டூடெண்ட் இன்ட் ஏஜ் ஈக்குவல் இங்க வந்து டைரக்டா வந்து ஏஜுக்கு வந்துட்டு 18 அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிருக்கு. இது கூட இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதில் இங்க ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிட்டு ஏஜ் ஈக்குவல் டு 18 கூட கொடுக்கலாம். ஓகே எனிவே நான் வந்து இங்க டைரக்டா கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். ப்ரோக்ராம்ல ஸ்டூடெண்ட் S1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ என்ன ஆகும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி என்ன கால் ஆகும் சொன்னேன் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இப்போ இதுக்கான கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு இங்க வந்து டிஃபால்ட்டா நம்ம கொடுக்கல. ஐ மீன் லைக் ஸ்டூடெண்ட்டுங்கிற நேம் போட்டுட்டு நமக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணணும் சொன்னல அது வந்து S1க்கான இது கொடுக்கல. பிகாஸ் இங்க பார்த்தேன்னா ஒரு S1க்கு உள்ள பேராமீட்டர்ஸ் எதுவும் பாஸ் பண்ணாததுனால இது ஆட்டோமேட்டிக்கலி டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை வந்து கால் பண்ணுது. ஸோ நம்ம எக்ஸ்பிளிசிட்டா கொடுக்கலனாலும் கம்பைலர் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணிட்டு இந்த S1க்கு வந்து என்ன பண்ணும் இதில் இருக்கிற என்ன மெம்பர் இருக்கு ஏஜ்ல 18 அப்படி கொடுத்துருக்கா ஆட்டோமேட்டிக்கலி ஏஜுக்கு 18 சொல்லிட்டு அந்த இனிஷியலைஸ் பண்ணிக்கும். ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு அனதர் ஆப்ஜெக்ட் இங்க கிரியேட் பண்ணிருக்கு. பட் இங்க வந்துட்டு பேராமீட்டர் இருக்கான்னு கேட்டேன்னா இல்ல. ஆனா S2 ஈக்குவல் டு S1 அப்படின்னு கொடுத்துருக்கு. இது எதோட சின்டாக்ஸ் நம்ம வந்துட்டு இது இது காப்பி பண்ணுது. இன்னொரு ஆப்ஜெக்டில் இருக்கிற வேல்யூவை S2க்கு வந்துட்டு அசைன் பண்ணுது. தட் மீன்ஸ் இங்க வந்து இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி காப்பி கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் பண்ணுது. பிகாஸ் ஹியர் அசைன்மெண்ட் இஸ் நடக்குது இல்ல. அப்போ வந்து இது டைரக்டா வந்து எங்க போகும் தெரியுமா காப்பி கன்ஸ்ட்ரக்டருக்கு போயிடும். காப்பி கன்ஸ்ட்ரக்டர்ல போயிட்டு கான்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆம்பர்சன் எஸ் அந்த S2ஓட வேல்யூ S2ல விட்டு போயிட்டு இந்த S1 வேல்யூ தான் நமக்கு ஆல்ரெடி இனிஷியலைஸ் பண்ணிருக்கு 18 அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிருக்கு. ஸோ இந்த ஏஜ்ல போயிட்டு S.age அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும் சேவ் ஆகும் ஸ்டோர் ஆகும். ஓகே அப்போ வந்துட்டு அது வந்து டைரக்டா பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர் பண்ணுது. ஓகே காப்பி கன்ஸ்ட்ரக்டருக்கு கால் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணும்போது நம்ம இது மாதிரி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுவோம். அப்போ இது வந்து இன்வோக் ஆகும். இது வந்து எழுதும்போது கான்ஸ்ட் அந்த கிளாஸ் நேம் அப்புறம் ஆம்பர்சன் ஏதாவது ஒரு நேம் இங்க கொடுக்கணும். ஓகே புரியுதுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த சின்டாக்ஸ் தெரிஞ்சா கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏதாவது டவுட் இருந்தானே கேட்கலாம். ஓகே இது வந்து இம்பார்ட்டன்ட். இன்ஹெரிட்டன்ஸ்ல நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணலாம் பார்த்தோம் இல்லையா கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்டர் கேன் பி ஓவர்லோடட் பார்த்தோம்ல. ஓவர்லோடட் வந்துட்டு நம்ம மல்டி அதாவது ஒரே கிளாஸ்லும் வந்து ஓவர்லோட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் கிளாஸ்ல இப்போ பேஸ் கிளாஸ் இருக்கு. அந்த பேஸ் கிளாஸ்ல யூஸ் பண்ணியிருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை வந்துட்டு நம்ம
டிரைவ் கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் ரைட். தட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிற கான்செப்ட் வருது. ஸோ நிறைய கிளாஸ்ல வந்து சேம் கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் பண்ணும்போது எந்த ஆர்டர்ல கால் ஆகுங்கிறது கொஸ்டின் வரும். ஓகே, இதுக்கெல்லாம் நம்ம கொஸ்டின்ஸ் பார்ப்போம். டோன்ட் வெரி அபவுட் திஸ். ஓகே, ஸோ வென் யூ கிரியேட் அன் ஆப்ஜெக்ட், நாட் டுடே, ஓகே, நம்ம வந்து மாக் டெஸ்ட் கூட மாக் டெஸ்ட்டிலும் அப்புறம் லைவ் கிளாஸ்லும் ஆயிட்டு நான் வந்துட்டு அது காமிக்கிறேன். ஓகே, when you create an object of a derived class, the constructor are called in this order. Okay, derived classல வந்துட்டு object create பண்றோம். ஓகே, derived classல object create பண்ணும்போது எந்த ஆர்டர்ல கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும் அப்படின்னா, ஆദ്യം போய் பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிட்டு தான் derived class கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும். இது உங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு என்ன அவுட்புட்னு கேட்பாங்க. இது அப்பதான் நமக்கு அவுட்புட்ல வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் தான் வரும். அதுக்கப்புறம் தான் derived class கன்ஸ்ட்ரக்டர் வரும். அதுதான் அதோட ஆர்டர். ஓகே, ஈவன் தோ யூ ஆர் கிரியேட்டிங் an object of derived class, the base class constructor run first. ஓகே, இதே வந்துட்டு நம்ம டிஸ்ட்ரக்டரும் கூட பார்க்கலாம். அப்ப இது மறுபடியும் உங்களுக்கு கிளியர் ஆகும். வாட் இஸ் டிஸ்ட்ரக்டர்? டிஸ்ட்ரக்டர் எதுக்கு? டிஸ்ட்ரக்டர்னாலே நமக்கு தெரியுது டிஸ்ட்ராய் பண்ணுது. இதே மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்டர் மாதிரியே தான் கன்ஸ்ட்ரக்டர்ல மாதிரியே ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் கிளாஸோட நேமா இருக்கும். ஆப்ஜெக்ட் வந்து அங்க கிரியேட் பண்ணும்போது இது இன்வோக் பண்ணோம்னு சொன்னோம் இல்லையா கன்ஸ்ட்ரக்டர். ஆனா இங்க வந்து ஆப்ஜெக்ட் வந்து டெலீட் பண்ணும்போதோ இல்ல அந்த கோஸ் அவுட் ஆஃப் ஸ்கோப்புக்கு வெளியே போகும்போதோ அது வந்து டிஸ்ட்ராய் ஆகுது இல்ல. அப்போ வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கலி இந்த டிஸ்ட்ரக்டர் கால் ஆகும். நம்ம வந்து இது எழுதவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கலி இது கால் ஆகும். இட் இஸ் யூஸ்ட் எதுக்காக? அது இனி தேவையில்லைன்னா அந்த ரிசோர்சஸ் எல்லாம் ஃப்ரீ பண்ணணும். மெமரி வந்துட்டு ஃப்ரீ பண்ணணும். அதுக்காக இட் ஹாஸ் த சேம் நேம் இன் த ஆஸ் த கிளாஸ் பட் இஸ் ப்ரிஃபிக்ஸ்டு வித் அ டைல்டு. ஓகே, நம்ம கிளாஸோட நேம் மாதிரியே இருக்கும்னு சொன்னேன்ல. இப்ப கிளாஸோட நேம் ஸ்டூடெண்டா இருக்கு அப்படின்னா இந்த டிஸ்ட்ரக்டரோட நேமும் ஸ்டூடெண்டா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு டைல்டு சிம்பிள் இருக்கும். ஓகே, இந்த சிம்பிள் இருக்குன்னா இது பார்த்தனால டிஸ்ட்ரக்டர்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து ஆர்குமெண்ட்ஸும் இருக்காது, ரிட்டர்ன் வேல்யூ இருக்காது. ஆனா கன்ஸ்ட்ரக்டர்ல வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணலாம் பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்ல. ஆனா இதுல வந்து ஆர்குமெண்ட்ஸும் இல்ல, தென் சேம் லைக் கன்ஸ்ட்ரக்டர் ரிட்டர்ன் வேல்யூ கிடையாது. ஓகே, இம்பார்ட்டன்ட் ஈச் லைன் இஸ் இம்பார்ட்டன்ட். நவ் டிஸ்ட்ரக்டர் கால் ஆர்டர் என்னன்னா நேர ஆப்போசிட். டிஸ்ட்ரக்டர் இன்ஹெரிட்டன்ஸ்ல வரும்போது எப்படி எந்த ஆர்டர்ல கால் பண்ணணும்னா கன்ஸ்ட்ரக்டர் வந்து பேஸ் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டு இதான் வந்துட்டு இது பண்ணுவோம்ல, என்ன சொல்லுவோம், derived பண்ணுவோம். ஆனா இங்க when the object goes out of scope is deleted, destructor are called in reverse order. First derived class constructor கால் பண்ணிட்டு தான் வந்துட்டு பேஸ் கிளாஸ் டிஸ்ட்ரக்டரை வந்துட்டு கால் பண்ணுது. ஓகே, இது நீங்க வந்துட்டு ஈஸியா ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. நம்ம வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் பேஸ் பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டு தான் அதுக்கு மேலதான் ஃப்ளோர் எல்லாம் பண்ணும் இல்ல. ஒரு ஃப்ளோரும் பண்றது பேஸுக்கு மேல தானே. அப்ப ஃபர்ஸ்ட் பேஸ் தானே கால் பண்ணணும். அதுக்கு அடுத்தது தென் அடுத்தது அது மாதிரி தான் கால் பண்ணணும். இதே வந்து இது மாதிரி பெரிய பில்டிங் தான் கட்டியிருக்கேன். ஆனா என்ன இது டிஸ்ட்ராய் பண்ணணும்னா ஆദ്യം போயிட்டு இதுவா பண்ணும். ஃபர்ஸ்ட் இது டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இது டிஸ்ட்ராய் பண்ணி அது மாதிரி தானே பண்ணுவோம். அப்படி யோசிச்சா போதும். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ங்கிற டாபிக் முடிஞ்சது. உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இஸ் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் வந்து இட்ஸ் a டேட்டா டைப்பிங். இட்ஸ் a யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பிங் C++. ஓகே, இந்த பேஜ் வேணும் நம்ம காமிக்கும். எப்பவுமே நம்ம படிக்கும்போது கொஞ்சம் முன்னாடி இருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு படிக்கும்போது உங்களுக்கு இந்த ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது அந்த டிரைவ் டேட்டா டைப்ஸ் எல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். அரே, பாயிண்டர், ரெஃபரன்ஸ், ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சிட்டோம். இனி நம்ம இது வந்து டிரைவ் டேட்டா டைப்ஸ். நம்ம இனி பார்க்க போறது யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ். கிளாஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரும் யூனியனும் நம்ம பார்க்க போறோம். என்யூமரேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஓகே, சாரி, என்யூமரேஷன் நம்ம பார்க்கல. பட் என்யூமரேஷன் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நம்ம வந்து என்யூமரேஷன் வந்து கொஸ்டின் மூலமா வேணும்னா பார்க்கலாம். ஓகே, okay. So structure in C++. Structure is a user-defined data type used to group variables or of different data types. ஓகே, நம்ம கிளாஸ் மாதிரி கிளாஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்துட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் சொன்னோம்ல கிளாஸுக்குள்ள. அதே மாதிரி ஸ்ட்ரக்சருக்குள்ளேயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ்ல இருக்கிற வேரியபிள்ஸை வந்து குரூப் பண்றதுக்கு தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சருங்கிற யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்றோம். சிமிலர் டு an அரே பட் கேன் ஹோல்ட் மிக்சட் டைப். அரேல வந்துட்டு நமக்கு ஒரே
different values, நிறைய values store பண்ணலாம். But it can hold only homogeneous data. But here different mixed types வந்துட்டு பண்ணலாம். இதோட syntax structure name, type 1 member 1, type 2 member 2, type n member. இதுதான் இதோட syntax. இது வந்து நம்ம வேரியபிள் கிரியேட் பண்றோம். ஸ்ட்ரக்சர் நேம் obj. ஓகே, இது வந்துட்டு இப்படிதான் நம்ம ஸ்ட்ரக்சர் எழுதுவோம். அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நமக்கு வந்து அடுத்த லைன்ல எழுதலாம். ஸ்ட்ரக்சர் இதோட நேம், இந்த நேம் என்ன, இங்க ஸ்ட்ரக்சருக்கு என்ன நேம் கொடுத்துருக்கோ அது, தென் ஆப்ஜெக்டோட நேம் வச்சுட்டு நம்ம இது பண்ணலாம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இல்லைன்னா டைரக்டா வந்துட்டு இப்போ இதோட ஆப்ஜெக்ட் வந்து S1 அப்படின்னா டைரக்டா இந்த செமிகோலனுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இப்படி கொடுக்கலாம். செமிகோலனுக்கு முன்னாடி இந்த பிரேஸ், இந்த க்ளோசிங் பிரேஸ் முடிச்ச உடனே செமிகோலன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துட்டு நம்ம செமிகோலன் வந்துட்டு கொடுத்துடலாம். ஓகே, இப்படியும் கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து இது முடிச்சுட்டு இங்க செமிகோலன் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரக்சர் நேம் யூஸ் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம லைக் கிளாஸ் அப்படிதானே கொடுப்போம், கிளாஸ் தென் ஆப்ஜெக்ட்டும் கொடுப்போம்ல, அதே மாதிரி. ஓகே, அப்புறம் மெம்பர் ஆக்சஸ் பண்றதுக்கு தான் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். இங்க வந்துட்டு ஸ்ட்ரக்சர் கிரியேட்டா இருக்கு, ஸ்டூடெண்ட் அதோட நேம், அதுல என்னென்ன இருக்கு, ஐடி இருக்கு, இன்டிஜர் டேட்டா டைப்ல, கிரேட் இருக்கு, கேரக்டர், மார்க்ஸ் வந்து ஃப்ளோட். ஓகே, அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன பண்றோம், இந்த ஸ்டூடெண்ட்டுக்கான இந்த ஸ்ட்ரக்சருக்கான ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இனிஷியலைஸும் பண்றோம். சேம் ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு இனிஷியலைஸும் பண்றோம். இதே எஸ் வந்துட்டு நான் சொன்னேன்னா இங்க கூட கொடுக்கலாம். இப்படி இங்க எஸ் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்போ வந்துட்டு மறுபடியும் நம்ம வந்து அது யூஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்னு கொடுக்க தேவையில்லை. இது இல்லாம s equal to 7b88.5 அப்படின்னு டைரக்டா கொடுக்கலாம். ஓகே, அப்புறம் நம்ம ஆக்சஸ் பண்றதுக்காக s.id, அதாவது இந்த ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணிட்டு நான் இதுல இருக்கிற ஒவ்வொரு மெம்பரையும் வந்து நான் இன்வோக் பண்ணலாம். ஓகே, s.id, s.grade, s.marks நான் வந்து டிஸ்பிளே பண்றதுக்காக இது யூஸ் பண்றேன். ஓகே, இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் இப்போ டோட்டல் வந்து இந்த ஸ்டூடெண்டோட சைஸ் என்னன்னு கேட்டேன்னா இந்த ஐடியோட சைஸ், ஐடி வந்து இன்டிஜரா இருக்கனால 4, அப்புறம் கேரக்டர் வந்துட்டு 1, தென் ஃப்ளோட் வந்துட்டு ஃப்ளோட்டோட வேல்யூ வந்து 4 இருக்கு, டபுள்னா 8 இருக்கும், ஃப்ளோட்னா 4. ஸோ 4 + 4, 4 + 1, 5 + 4, 9. டோட்டல் சைஸ் கேட்டேன்னா இது மாதிரி தான் இருக்கும். டோட்டல் சைஸ் 9. ஓகே, now யூனியன்னாலும் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் தான். இதுக்குள்ளேயும் வந்து ஸ்ட்ரக்சர் மாதிரியும் கிளாஸ் மாதிரியும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ்ல இருக்கிற வேல்யூஸை வந்து ஹோல்ட் பண்ண முடியும். ஆனா இதுல என்ன டிஃப்ரென்ஸ், ஸ்ட்ரக்சரும் யூனியன் தமிழ்ல டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே இங்க வந்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு அட்ரஸ்ல போய் ஸ்டோர் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஐடி போயிட்டு இங்க போய் ஸ்டோர் ஆகும், இது ஒரு மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். கிரேடுக்கு வேற ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதுல வந்து 1 பைட்ல போய் அது ஸ்டோர் ஆகும். மார்க்ஸ் போயிட்டு மார்க்ஸுக்கு இன்னொரு ஃப்ளோட், ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ்ல போயிட்டு மார்க்ஸ் போய் ஸ்டோர் ஆகும். இதுதான் நடக்குது. ஓகே, ஆனா யூனியன் அப்படி கிடையாது. அட் எ டைம் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் வந்து அங்க மெமரியில ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ டைப் 1 மெம்பர் 1, டைப் 2 மெம்பர் 2 அப்படின்னா மெம்பர் 1க்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் கிடைக்குது. ஓகே, மெம்பர் 1ஓட வேல்யூ 10 அப்படின்னா 10 அங்க போய் ஸ்டோர் ஆகுது. அடுத்த மெம்பர் 2 வந்து நம்ம கொடுக்கும்போது இன்வோக் பண்ணும்போது மெம்பர் 1ஓட வேல்யூ போயிடும், ரீரைட் ஆயிட்டு மெம்பர் 2ஓட வேல்யூ வந்து இங்க ஸ்டோர் ஆகும். அது மாதிரி. ஓகே, ஆல் மெம்பர்ஸ் ஷேர் த சேம் மெமரி, ஒன்லி ஒன் மெம்பர் கேன் ஸ்டோர் ஏ வேல்யூ அட் எ டைம். இது அதோட சின்டாக்ஸ். அங்க சொன்ன மாதிரி இதுக்கு ஆப்ஜெக்ட் இங்கேயும் கிரியேட் பண்ணலாம். இல்லைன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் முடிச்சதுக்கு அப்புறம் யூனியன்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு. ஓகே, ஸோ யூனியனோட ப்ரோக்ராம் பார்த்துக்கலாம். இங்க வந்து யூனியனோட நேம் டேட்டா, அதுல வந்து 3 டேட்டா மெம்பர்ஸ் இருக்கு. இன்டிஜர்ல இருக்கு ஒன்று, இன்டிவேல், தென் ஃப்ளோட்டில் ஒரு மெம்பர் இருக்கு, அப்புறம் கேரக்டர்ல இருக்கு. ஸோ இதுக்கு என்ன சைஸ் அலோகேட் ஆகும், இதோட ஹையஸ்ட் டேட்டா மெம்பரோட சைஸ் என்ன, அதுதான் வந்து இது யூனியன் எடுத்துக்கும். ஹையஸ்ட் இன்டிஜருக்கும் ஃப்ளோட்டுக்கும் 4 இருக்கும்ல சைஸ், இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட் 4 தான் ரெண்டுமே. அதனால வந்து இதுக்கு 4 சைஸ் வந்துட்டு மெமரியில் அலோகேட் ஆகும். ஓகே, 4 சைஸ். அதுல அப்புறம் மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் டேட்டா மெம்பரை வந்துட்டு இனிஷியலைஸ் பண்றோம். ஓகே, d.inval 1000. அப்ப நமக்கு தெரியும் இந்த இது d வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது, அதெல்லாம் இப்ப படிச்சோம், ரைட்? ஓகே, ஸோ என்ன வேல்யூ கொடுக்குறோம், 100. ஸோ இதுக்கு 100 இப்போ மெமரியில போயிட்டு 100 அப்படின்னு ஸ்டோர் ஆகும் இந்த ஸ்பேஸில். ஓகே, அது பிரிண்ட் பண்ணி காமிக்கிறோம். அதுக்கு அடுத்தது
டி டாட் ஃப்ளோட் வேல்யூ வந்து 12.34 அப்படின்னு கொடுக்குறோம். செகண்ட் டேட்டா மெம்பருக்கு வந்து வேல்யூ அசைன் பண்றோம். அப்ப என்ன நடக்கும்? ஆல்ரெடி இருக்கிற இன்ட் வேல்யூ வந்து ஓவர் ரைட் பண்ணுது. இப்ப இந்த 100 இங்க கிடையாது. 100 ஓவர் ரைட் பண்ணிட்டு இப்ப லேட்டஸ்ட் வேல்யூ என்னன்னு கேட்டேன்னா 12.34 தான் இப்போ இங்க வேல்யூ இருக்கு. ஓகே 12.34. நெக்ஸ்ட் இப்போ வந்து இதுல இருக்கிறது என்ன 12.34 இருக்கு. நவ் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அடுத்த டேட்டா மெம்பரை கேரக்டரை வந்துட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்றோம். தட் இஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்றோம். இனிஷியலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது மாறிட்டு இந்த 12.34ங்கிற ஓவர் ரைட் பண்ணிட்டு அங்க போயிட்டு ஏ வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து நம்ம என்ன பண்றோம்? மறுபடியும் இந்த இன்டிஜர் வேல்யூ வந்து பிரிண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். ஓகே. அது ஆல்ரெடி நம்ம ஓவர்ரைட் பண்ணியாச்சு. ஸ்ட்ரிங்கா மாத்திருச்சு. ஸ்ட்ரிங்கா மறுபடியும் சாரி ஃப்ளோட்டா மாறியிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் அது கேரக்டரா மாறியிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அத வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு சம் கார்பேஜ் வேல்யூ இல்லைன்னா சம் அன்டிஃபைன்ட் ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ண முடியாது என்ன ஆன்சர் வரும்னு. மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் யூ வில் கெட் எ எரர் எரர் வராது. லைக் கார்பேஜ் வேல்யூ இல்லைன்னா அன்டிஃபைன்ட் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு வரும். இல்லைன்னா சம்டைம்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பைலர் மேபி இந்த கேரக்டரோட வேல்யூ வந்து 65ன்னா வந்துட்டு சாரி ஏன்னா 65 இல்லை. ASCII வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 65. சம்டைம்ஸ் யூ மே கெட் 65 ஆல்சோ ஃபார் திஸ். ஓகே. ஏன்னா கேரக்டர் வேல்யூ வந்து ஏன்னா 65 தான். மேபி சம்டைம்ஸ் நமக்கு அன்டிஃபைன்ட் நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாது என்ன இருக்குங்கிறது. பிகாஸ் தேர் இஸ் நோ லாங்கர் அத மெமரி எக்ஸிஸ்ட் கிடையாது. அந்த இன்ட் வேல்யூ அங்க இல்ல. அத ஓவர்ரைட் பண்ணியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து டெம்ப்ளேட்ஸ். இப்ப நம்ம படிச்சிருக்கிறது ஸ்ட்ரக்சரும் யூனியனும் தான் நம்ம இப்ப பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டெம்ப்ளேட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டெம்ப்ளேட்ஸ் அலோ ரைட்டிங் ஜெனரிக் கோட் தட் ஒர்க்ஸ் வித் எனி டேட்டா டைப். உங்களுக்கு டெம்ப்ளேட்டுங்கிற வேர்டு பார்க்கும்போதே தெரியும் இல்லையே. நம்ம வந்து ஒரு இப்போ இமெயில் டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வைக்கிறோம். இதுக்காக எப்பவுமே நம்ம இமெயில் சென்ட் பண்ற சர்டைன் குரூப் மெம்பர்ஸ்க்கு எப்பவுமே அந்த டெம்ப்ளேட்ல தான் நம்ம பண்ண போறோம். ஓகே. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி வைக்கிறது தான் டெம்ப்ளேட் அப்படின்னா. ஜெனரிக் ஃபார்ம் ரெடி பண்ணி வைக்கிறோம். இப்போ வந்துட்டு இதுல வந்து எந்த டேட்டா டைப்ல வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஸ்ட்ரக்சர், ஒரே டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிட்டு எனி டேட்டா டைப்ல வந்து இது ஒர்க் ஆகும். The idea is to simply pass the data type as a parameter so that we don't need to write the same code for different data types. എന്നിട്ട് நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் வந்து இப்ப நான் என்ன அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி இப்ப நான் என்ன வேல்யூஸ் பண்ண போறேனோ எந்த டேட்டா டைப்ல வேல்யூ பண்ண போறோமோ அது வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணும். அந்த டேட்டா டைப் வந்து பேராமீட்டரா பாஸ் பண்ணும்போது பாஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஒவ்வொரு டைப்புக்கும் டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரோகிராம் எழுத தேவையில்ல. சேம் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சின்டாக்ஸ் பார்த்தேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டெம்ப்ளேட்ங்கிற ஒரு கீவேர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள டைப் நேம் ஏ, டைப் நேம் பி. இந்த டைப் நேம்ங்கிறதும் வந்துட்டு ஒரு கீவேர்ட் தான். ஓகே டைப் நேம். அப்புறம் இந்த ஏ வந்துட்டு என்ன வேணாலும் உங்களோட இஷ்டம் இருக்கிற வேரியபிள் நேம் இங்க யூஸ் பண்ணிக்கலாம். டைப் நேம் பி அது மாதிரி நிறைய எத்தனை வேணாலும் நீங்க கொடுக்கலாம். ஓகே அதுக்கப்புறம் இங்க அதோட டெஃபினிஷன் கொடுப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தா உங்களுக்கு கிளியர் ஆகும். இப்போ வந்து ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணியிருக்கு. அதோட நேம் வந்து என்ன டி. That means the T can handle with any data type. ஓகே. அதுக்கப்புறம் இந்த Tக்கு நம்ம ஒரு ஃபங்ஷன் வந்து டிக்ளேர் பண்றோம். ஒரு ஃபங்ஷன் இந்த Tக்கு இந்த டெம்ப்ளேட்டுக்கு டெம்ப்ளேட் இந்த டெம்ப்ளேட் கேன் ஒர்க் வித் எனி டேட்டா டைப். அதுக்கு ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்றோம். தட் இஸ் கெட் மேக்ஸ். அதில TA, TB அப்படி நம்ம கொடுக்கணும். இந்த பாராமீட்டர் பாஸ் பண்ணும்போது இந்த டைப் நேம் இல்ல. இந்த டைப் நேம் அப்புறம் அந்த என்ன வேரியபிள் அது நம்ம கொடுக்கணும். TA, TB அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம இங்க வந்து இந்த ஃபங்ஷனுக்கு ஒரு கோடிங் எழுதுறோம். என்ன A வந்துட்டு B யோட இந்த A B யோட கிரேட்டர் தான் இருக்கு அப்படின்னா A பிரிண்ட் ஆகணும். இல்லன்னா B பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷனல் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஓகே. இப்ப மெயின் ஃபங்ஷன்ல பார்த்தேன்னா, நான் வந்து இந்த ஃபங்ஷன கால் பண்ண போறேன். இந்த டெம்ப்ளேட்டோட கெட்மேக்ஸ்ங்கிற ஃபங்ஷன கால் பண்ண போறேன். இந்த கெட்மேக்ஸ்க்கு தான் வந்து டெம்ப்ளேட்டோட ஃபங்ஷனா இருக்கறனால இட் கேன் ஹேண்டில் எனி டேட்டா டைப். ஸோ இந்த கெட்மேக்ஸ கால் பண்ணும்போது இந்த 10ம் 20ம் வந்து இந்த கெட்மேக்ஸ கால் பண்ணும்போது இங்க 10 இங்க 20 அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஓகே. இப்போ வந்து இது 10 கிரேட்டர் தேன் 20யா? கிடையாது. ஸோ உங்களுக்கு B. B அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அதாவது
B வந்து பிரிண்ட் ஆகணும். தட் இஸ் 20 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும் இங்க. அதுக்கப்புறம் அடுத்த ப்ராவிஷன் வந்து நம்ம மறுபடியும் கால் பண்றோம். கெட் மேக்ஸ்ல இங்க வேல்யூ கொடுக்கிறது வந்து ஃப்ளோட். அப்ப கம்பைலருக்கு தெரியும் ஓகே இந்த டெம்ப்ளேட் ஃப்ளோட்டோட டேட்டா டைப்ஸ் தான் வந்துட்டு நம்ம பாஸ் பண்றோம். ஸோ மறுபடியும் இதே கெட் மேக்ஸுக்குள்ள போயிட்டு இந்த ஏக்கு வந்துட்டு 5.5 அசைன் ஆகும். A will become now 5.5 and B will become now 2.3. See சேம் ஃபங்ஷன் எழுதியிருக்கோம். ஆனா டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ்ல வந்து இது ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம டிஃபரெண்ட் இதோட இது கோடிங் ஒவ்வொரு ஃபங்ஷனுக்கும் தகுந்த மாரி கோடிங் எழுத தேவையில்ல. ஒரு ஒரு ஜெனரிக் ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சா போதும். இப்போ வந்து இதோட 5.5 கிரேட்டர் தேன் 2.3 பார்க்கும்போது கிரேட்டர் தேன் 5.5 தான். A தான் 5.5. ஸோ A வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ 5.5 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். சி திஸ் இஸ் த அவுட்புட். கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் டெம்ப்ளேட். இது வந்துட்டு 3 டைப்ஸ் பண்ணலாம். டெம்ப்ளேட்ஸ் ஆர் ஆஃப் 3 மெயின் டைப்ஸ். டீட்டெயிலா போக வேண்டாம். ஃபங்ஷன் டெம்ப்ளேட்ஸ், ஜெனரிக் ஃபங்ஷன்ஸ் ரைட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அதுதான் நம்ம இப்ப படிச்சோம், பார்த்தோம். அப்புறம் கிளாஸ் டெம்ப்ளேட்ஸ். அது வந்து ஜெனரிக் கிளாஸஸ், கிளாஸுக்கு இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வைக்கிறோம். ஓகே. அதுக்கப்புறம் வேரியபிள் டெம்ப்ளேட் அப்படின்னா வந்துட்டு கான்ஸ்டன்ட்ஸ் ஒரு வேரியபிளுக்காக வந்து நம்ம டெம்ப்ளேட் ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம படிச்ச எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃபங்ஷன் டெம்ப்ளேட். இது இல்லாம கிளாஸ் டெம்ப்ளேட்டும் வேரியபிள் டெம்ப்ளேட்டும் இருக்கு. இவ்வளவும் போதும். நெக்ஸ்ட் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் ஆப்ரேஷன்ஸ். ஃபைல் ஹேண்ட்லிங் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு நம்ம ஃபைல் அப்படின்னா என்ன, நம்ம எக்ஸ்டர்னலா வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே. ஓகே. அதுதான் வந்து ஃபைல் அப்படின்னா இந்த ஃபைல் வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டு ரீட் ஆர் ரைட் ஆப்ரேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணக்கப்புறம் க்ளோஸ் பண்ணலாம். இதுதான் இதோட ஆப்ரேஷன்ஸ். இதுல வந்து இந்த ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்றதுக்கு நம்ம என்ன ஹெட்டர் வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா சாரி இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா ஹேஷ் இன்க்ளூட் எப்ஸ்ட்ரீம்ங்கிற ஹெட்டர் தான் நம்ம கொடுக்குறோம். எப்ஸ்ட்ரீம் மீன்ஸ் ஃபைல் ஸ்ட்ரீம். ஓகே. இதோட சின்டாக்ஸ் நம்ம எழுதும்போது நம்ம ப்ரோக்ராம்ல எழுதும்போது எப்ஸ்ட்ரீம் அதோட என்ன எஸ்டிஆர் ஸ்ட்ரிங் நேம் கொடுத்துட்டு எப்ஸ்ட்ரீம் எஸ்டிஆர் ஆஃப் ஃபைல் நேம் டாட் இஎக்ஸ்டி என்ன ஃபைல் நேமோ தென் எந்த மோடில் நம்ம அதை யூஸ் பண்ண போறோங்கிறது எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். மோடு அப்படின்னா இன்புட் மோடா அவுட்புட் மோடா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்னென்ன மோட்ஸ் இருக்கு அப்படின்னா iOS இன் இங்க வந்துட்டு இந்த மோடுங்கிற இடத்துல நீங்க என்ன கொடுப்போம் iOS இன் iOS அவுட் ஓகே iOS ஆப் அது மாதிரி நிறைய இருக்கு. iOS இன் கொடுத்துட்டோம்னா ரீட் பண்ணலாம். நமக்கு ஏதாவது ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணணும் அப்படின்னா iOS இன் கொடுக்கணும். ஏதாவது ரைட் பண்ணணும்னா iOS அவுட் கொடுக்கணும். அப்புறம் பைனரி மோடில் பைனரி வேல்யூஸ் நம்ம டெக்ஸ்ட் வேல்யூல ஒர்க் பண்ணலாம். நம்ம பைனரி வேல்யூஸ் தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா iOS பைனரி கொடுக்கணும். அப்புறம் iOS 8 iOS app அப்படின்னு 2 இருக்கு. iOS 8 அப்படின்னா அட் த எண்ட் தான் இதோட மீனிங். அட் த எண்ட் அப்படின்னா ஃபைல் ஓபன் பண்ணும்போது அந்த கர்சர் அந்த பொசிஷன் வந்து எண்டில் இருக்கும். இனிஷியலி அந்த பொசிஷன் வில் பி அட் த எண்ட். ஆனா வந்துட்டு நீங்க அந்த எண்டிலும் எழுதிக்கலாம். இல்லன்னா நீங்க வந்துட்டு எங்க வேணாலும் அந்த பொசிஷன் கொண்டு போய் வச்சுட்டு ஸ்டார்ட்டிங்கோ இடையிலோ எங்க வேணாலும் எழுதலாம். அதான் iOS 8. இதே வந்து iOS app மீன்ஸ் app ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்பெண்ட். அப்பெண்ட் மீன்ஸ் எப்பவுமே அது எண்டில் தான் எழுத முடியும். ஆல்ரெடி ஃபைல் சம்திங் எழுதியிருக்கு, கண்டென்ட் இருக்கு. கண்டென்ட்டோட எண்டுக்கு போயிட்டு கர்சர் போய் அங்க பிளேஸ் ஆகி அங்க தான் நீங்க எழுத முடியும். ஓகே. இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. 8னாலும் வந்துட்டு அட் த எண்டுங்கிற மோடு கொடுத்தாலும் ஓப்பன் ஆகும்போது எண்ட் தான் பொசிஷன் வில் பி அட் எண்ட் பட் யூ கேன் சேஞ்ச் இட் யூ கேன் மூவ் இட். பட் இது மூவ் பண்ண முடியாது. APP அப்படின்னா அப் அண்ட் அட் த எண்ட் ஓன்லி. நெக்ஸ்ட் ட்ரங்க் கொடுத்துருச்சுன்னா ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு டிஸ்கார்ட் ஆயிரும். ஓகே. அதுதான் வந்து ட்ரங்க். இது எல்லாமே வந்துட்டு நீங்க ரீடும் ரீடும் அவுட்டும் ரெண்டும் பண்ணணும் அட் அ டைம் அப்படின்னா இது கம்பைன் பண்ணிக்கலாம் யூசிங் திஸ் ஆப்ரேட்டர். ஓகே. ஸோ எப்ஸ்ட்ரீம்னா ஜெனரல் இன்புட் அவுட்புட். எப்ஸ்ட்ரீம் கொடுத்துட்டோம்னா இன்புட்டும் பண்ணலாம் அவுட்புட்டும் பண்ணலாம். இது இன்புட் வேணுமா அவுட்புட் வேணுமோங்கிற மோடு தான் நம்ம இதுதான் நான் சொன்னேன்ல இதுதான் சின்டாக்ஸ்னு சொன்னேன். அதுதான் நம்ம இங்க கொடுக்குறோம். பாருங்க எப்ஸ்ட்ரீம் ஃபைல் ஆஃப் data.txt iOS in. ஓகே. ஸோ இந்த data.txtங்கிறது ஃபைல் நேம். ஓகே. இது நான் இன்புட் ஆப்பரேஷனுக்காக யூஸ் பண்ண போறேன். அதனால இது இப்படி கொடுக்குறேன். அவுட்புட்டுக்குன்னா இப்படி. எனக்கு 2ம் வேணும் அப்படின்னா இந்த ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு எக்ஸ்ட்ரீம் 2மே எல்லாம் நான் பண்ண மாட்டேன். எனக்கு இன்புட் மட்டும் தான் பண்ண போறேன். ஐ அம் ஷூர் அபௌட் தட் ஐ அம் கோயிங் டு ஜஸ்ட் ஓப்பன் அண்ட் ஐ அம் ஜஸ்ட் ரீடிங் அப்படின்னா எனக்கு ifstream கொடுத்துக்கலாம். ifstream.
இல்ல நானு ரீட் என்ன பண்ணலாம். நான் அவுட்புட் மட்டும் தான் பண்ண போறேன். ரைட் மட்டும் தான் பண்ண போறேன்னா, எனக்கு OF ஸ்ட்ரீம்ங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். இது 2மே வேணும்னா மட்டும் தான் எஃப் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணணும். ஓகே. இதுதான் வந்துட்டு ஃபைல் ஓப்பனிங் ஃபைல குறிச்சு படிக்கிறதுக்கு இருக்கு. இதுலருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் மூலமா டீட்டெயில்ஸா வேற பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் எக்செப்ஷன் ஹேண்ட்லிங்? எக்செப்ஷன்னா உங்களுக்கு தெரியும். எரர் வந்து அன்எக்ஸ்பெக்டட்லி சம் எரர் ஹேப்பன் ஆனா, அத எப்படி எரரா டிஸ்ப்ளே பண்ணக்கூடாது யூசருக்கு. ஓகே. அதுக்கு பதிலு அத வந்து ப்ரோகிராமே வந்து ஹேண்டில் பண்ணி கம்பைலரே ஹேண்டில் பண்ணிட்டு எரர் வராம வந்து ஹேண்டில் பண்ணுது. அது எப்படி பண்ணலாங்கிறது தான். எ வே டூ ஹேண்டில் ரன் டைம் எரர்ஸ் வித்தவுட் கிராஷிங் த ப்ரோகிராம். ஓகே. யூசஸ் இது என்ன யூஸ் பண்ணிட்டு பண்ணுவோம்? ட்ரை, கேட்ச், த்ரோ அப்படின்னு சொல்லிட்டு 3 கோட் இருக்கு. லைக் சம் கீவேர்ட்ஸ் இருக்கு. இது யூஸ் பண்ணி தான் வந்து எரர் ஹேண்ட்லிங் பண்றோம். த்ரோயிங் அண்ட் எக்செப்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு எரர் வந்துருச்சு. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன் ஹேப்பன்ஸ். இப்ப ப்ரோகிராம் என்ன பண்ணும்னா, யூசஸ் அ த்ரோ கீவேர்ட் டு சிக்னல் அன் எக்செப்ஷன். த்ரோ யூஸ் பண்ணிட்டு அந்த எக்செப்ஷன வந்து சிக்னல் பண்ணுது. இது மாரி ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஓகே. இதுதான் வந்து த்ரோ அப்டின்னா, கேஷ் கேட்சிங் அன் எக்ஸ்பிரஷன் அப்டின்னா, தி புரோகிராம் சர்ச்சஸ் ஃபார் எ மேட்சிங் கேஷ் ப்ளாக் டு இன்டர்செப்ட் அண்ட் ஹேண்டில் தி த்ரோன் எக்செப்ஷன். இப்போ ஒரு எரர் வந்துருச்சுன்னு சொல்லி காமிக்கிறது தான் வந்து த்ரோ. த்ரோ பண்ணது. ஓகே எக்செப்ஷன் ஹேப்பன் அப்டின்னு சொல்லி சிக்னல் குடுக்குது. அதுக்கப்புறம் அத வந்து எப்படி அதுக்கு மேட்சிங் அதாவது இந்த எரர் வந்துருச்சுன்னா, நான் இதுதான் பண்ணணும். இதுதான் வந்துட்டு இது மாரி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. அது நெறைய ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த எரர் வந்துருச்சுன்னா இது, இந்த எரர் வந்துருச்சுன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டில் பண்றதுக்கு. அந்த மேட்சிங்கா இருக்கிற அந்த கேஷ் ப்ளாக்க வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு ஹேண்டில் பண்ணும். அதுதான் கேஷிங் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா. கேட்சிங் அப்படின்னா. ஓகே. ஒரு எரர் வந்துருச்சு. அத த்ரோ பண்ணியாச்சு. த்ரோ பண்ணும்போது டிபெண்ட்ஸ் ஆன் அந்த எரர பொறுத்து நெறைய நம்ம கேஷ் ப்ளாக் எழுதி வச்சிருப்போம். இந்த எரர் வந்துருச்சுன்னா, இது மாரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் த்ரோ பண்ண எக்செப்ஷனுக்கு டிபெண்ட் பண்ணிட்டு ஒரு மேட்சிங்கான ஒரு கேஷ் ப்ளாக்க வந்து எக்ஸிக்யூட் பண்றது தான் கேட்சிங் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றது. ஹேண்ட்லிங் அப்படின்னா handle the expression அப்படின்னா cash flow contains a logic to respond to the error, allowing the program to recover or terminate gracefully. அதாவது எப்படி எக்ஸெப்ஷன் நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா ஆக்சுவலி இந்த கேஷ் ஃப்ளோக்குள்ள நம்ம வந்து ஹேண்டில் பண்றோம். அதுக்கப்புறம் யூசருக்கு ஒரு கரெக்டான ஒரு ரெஸ்பாண்ட் கொடுக்கும். ப்ரோக்ராம் வந்து கிரேஸ்ஃபுல்லி டெர்மினேட் பண்றதுக்காக. ஓகே. இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் வராது. அட்லீஸ்ட் த்ரோ அண்ட் கேஷ்ங்கிற கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சா போதும். இதுல வந்து ட்ரை கேஷ் பிளாக் அப்படின்னு இருக்கு. ட்ரை அண்ட் கேட்ச். ட்ரை கொடுக்குறோம். Try block, cache block. It is an exception handling mechanism where the code that may cause an exception is placed inside the try block and the code that handles the exception is placed inside the cache block. அதாவது எரர் என்னென்ன இடத்துல எரர் வரக்கு சான்ஸ் இருக்குன்னு நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது ப்ரோக்ராமருக்கு தெரியும் இல்ல. அந்த தெரியாம அந்த சான்ஸ் வரும். அப்ப எரர் வரலாம், வராம இருக்கலாங்கிற தோணுன அந்த பார்ட் எல்லாம் கொண்டு போய் ட்ரைல கொண்டு போட்டுருவோம். ஓகே. code that may cause an exception is placed inside the try block. போட்டுட்டு a code that handles exception. ஓகே. இதெல்லாம் தான் எரர் வரக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி ட்ரைல போட்டுட்டு, அதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்னங்கிறது நான் கேட்ச்ல போடுவேன். ஓகே. லைக் எப்படி இந்த எரர் வந்துச்சுன்னா இது மாரி ஹேண்டில் பண்ணணும். இந்த எரர் வந்துருச்சுன்னா இது மாரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுவேன் இந்த கேட்ச்ல. ஓகே. அதுதான் சொன்னேன். த்ரோ பண்ணும்போது இதிலிருந்து இந்த கேட்ச்ல இருந்து மேட்சிங் ஆனது என்ன எக்ஸெப்ஷன் மேட்சிங் கொடுக்கணுமோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. அப்புறம் இது இப்போ நம்ம என்ன படிச்சோம்? ட்ரை கேட்ச் ப்ளாக்ல த்ரோயிங் எக்செப்ஷன்ல என்ன பண்ணுது? இட்ஸ் ரிட்டர்னிங் சம் கைண்ட் ஆஃப் வேல்யூ தட் ரெப்ரசன்ட் த எக்செப்ஷன் ஃப்ரம் த ட்ரை பிளாக். த த்ரோ கீவேர்ட் இஸ் யூஸ்ட் டு த்ரோ த எக்செப்ஷன். ஓகே. அந்த அந்த எரர வந்து த்ரோ பண்றதுக்காக இது யூஸ் பண்றோம். இந்த ட்ரை பிளாக்ல இந்த எக்செப்ஷன் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் காமிக்கிறதுக்காக த்ரோ யூஸ் பண்றோம். ஓகே. ஓகே. தட்ஸ் ஆல். இனி வந்து இதுல இருந்தெல்லாம் நீங்க கொஸ்டின்ஸ் இந்த ஃபைல் ஓப்பனிங் மோட்ல இருந்து, அப்புறம் எக்செப்ஷன் ஹேண்ட்ல இருந்து, அப்புறம் கன்ஸ்ட்ரக்டர், டிஸ்ட்ரக்டர் இதுல எல்லாத்துல இருந்துமே நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இன்னைக்கு எனக்கு கொஸ்டின்ஸ் எதுவுமே எடுக்க முடியல. பிகாஸ் இந்த கான்செப்ட் எல்லாமே கொஞ்சம் நெறையாவே இருந்தது. ஸோ என்னால கிளாஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது டீட்டெயிலா போயிரலாம். ஓகே. ஸோ தேங்க் யூ சோ மச் அண்ட் டேக் கேர்.